விசுவாசங்கள் கொடுத்த ஸ்தோத்திரம். வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளும். இயேசுப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். உன்னத பாட்டினுடைய எல்லா தெளிவுகளையும் எங்கள் வாழ்க்கையிலே காட்டி அதன்படி நடக்க கிருபைதாரும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குற தகப்பனே, ஆமீன். பிரியமானவர்களே, என்னோடு கூட தயவு செய்து சாலமோனின் உன்னத பாட்டை திருப்பிக் கொள்ளுங்கள். ಪ್ರಿಯವಾದವರೇ, ನನ್ನೊಡನೆ ಸಲಮೋನನ ಪರಮಗೀತ ಪುಸ್ತಕವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. ಕನ್ನಡத்தில் என்ன இருக்கு? ಪರಮಗೀತ, சாங் ஆஃப் ಸಾಂಗ್ಸ್. சாங்ஸ். கன்னடத்தில் சாங் ஆஃப் சாங்ஸ், தமிழில் சாலமோனின் உன்னத பாட்டு. ಅಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಪರಮಗೀತ. பாருங்க, இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம். ಇಲ್ಲಿ ಎರಡಕ್ಕೂ ಕೂಡ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. இது உன்னத பாட்டை ரெண்டாக சொல்லலாம். சில பைபிளில் சாங் ஆஃப் சாங்ஸ், அதாவது அதுதான் கரெக்ட். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಪರಮಗೀತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಸಾಂಗ್ ಆಫ್ ಸಾಂಗ್ಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சில பைபிளில் இந்த சாங் ஆஃப் சாலமன், ಕೆಲವು ಸತ್ಯವೇದಗಳಲ್ಲಿ ಸಾಂಗ್ ಆಫ್ ಸಲಮೋನ್ ಅಥವಾ ಸಲಮೋನನ ಗೀತೆಗಳು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತದೆ. அப்போ ஒன்னே ஒன்று உன்னத பாட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ಪರಮಗೀತ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? அதை நம்ம புரிந்து கொண்டு இந்த 8 அதிகாரங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಈ 8 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲ್ಪಡೋಣ. பிரசங்கி புத்தகத்தை பலர் படிக்க மாட்டார்கள். நான் போன தடவை சொன்னேன். ಕಳೆದ ಬಾರಿ ನಾನು ಹೇಳಿದಂತೆ ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕವನ್ನು ಅನೇಕರು ಓದುವುದಿಲ್ಲ. ஏன்னா மாயன அர்த்தம் தெரியாது. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ವ್ಯರ್ಥ ವ್ಯರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದರ ಅರ್ಥ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. அதே போல உன்னத பாட்டுக்கும் முதல்ல டாபிக்கே அர்த்தம் தெரியாது, அப்புறம் ஏன் உள்ள போனோம் அப்படின்னு எல்லாரும் அப்படி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ಕೆಲವರಿಗೆ ಒಂದು ಹೆಸರೇ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ಯಾಕೆ ಅದನ್ನು ಓದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. ஆனா வேதத்தை அறிந்து கொள்ளும் புரிந்து கொள்ளும் வந்திருக்கும் உங்களுக்கும் எனக்கும் இதனுடைய ரகசியங்களை தேவன் இன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯದ ರಹಸ್ಯಗಳನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಂದಿರತಕ್ಕಂತ ನಮಗೂ ದೇವರು ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன்னத பாட்டுனா என்ன அர்த்தம்? பரமகீத ಅಂದ್ರೆ ಏನು? அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் படிக்க ஆசைப்படுகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:3. ಅಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನವನ್ನ ನಿಮ್ಮೊಡನೆ ನಾನು ಓದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. ಅವರು ಸಿಂಹಾಸನದ ಮುಂದೆಯೂ ಆ 4 ಜೀವಿಗಳ ಮತ್ತು ಹಿರಿಯರ ಮುಂದೆಯೂ ಹೊಸ ಹಾಡನ್ನ ಆಡಿದರು. ಭೂಲೋಕದೊಳಗಿಂದ ಕೊಂಡುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ 144,000 ಜನರೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾರು ಆ ಹಾಡನ್ನ ಕಲಿಯಲಾರರು. இது பரலோகத்தில் ஒரு சீன். ಇದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯತಕ್ಕಂತ ಒಂದು ದೃಶ್ಯ. அங்கு தேவன் அமர்ந்திருக்கின்றார். ಅಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவருக்கு முன்பாக மீட்கப்பட்டவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் பாடல்களை பாடுகிறார்கள், புதுப்பாட்டை பாடுகிறார்கள். ಅಲ್ಲಿ ದೇವರು ಭೂಲೋಕದೊಳಗಿಂದ ಕೊಂಡುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರಿಗಾಗಿ ಹಾಡುಗಳನ್ನ ಆಡಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த பாட்டை ஒரு சிலர் கற்றுக்கொள்ளுகிறார்கள். ಅದನ್ನ ಕೆಲವರು ಕಲ್ತುಕೊಳ್ತಾರೆ. அதுதான் இன்னைக்கும் ஒரு புதுப்பாட்டை நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ಹಾಗಾಗಿ ಇವತ್ತು ಕೂಡ ನಾವು ಕೆಲವು ನೂತನವಾದ ಹಾಡುಗಳನ್ನು ಕಲಿಯುವುದಕ್ಕೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாலமோன் எழுதினது நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு என்று நாம் ஈஸியாக 3 புத்தகங்களை சொல்லிவிடுவோம். ನಾವು ಈ 3 ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಮತ್ತು ಪ್ರಸಂಗಿ ಪರಮಗೀತೆ ಇದನ್ನ ಸಲಮೋನನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. நீதிமொழிகளையும் உன்னத பாட்டையும் தன்னுடைய இள வயதிலே, அதாவது தேவன் அவருக்கு பதவியை கொடுத்தவுடன் எழுதியிருக்கின்றார். ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳನ್ನ ಮತ್ತು ಪರಮಗೀತ ಪುಸ್ತಕವನ್ನ ತನ್ನ ಒಂದು ಯೌವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಆತನಿಗೆ ಆಳ್ವಿಕೆಯನ್ನ ಕೊಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர் வாழ்வு முடியும் நேரத்தில் தான் பிரசங்கி எழுதியிருக்கின்றார். ಅಲ್ಲಿ ಅವರ ಜೀವನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವಧಿ ಮುಗಿಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕವನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகினாலே பிரசங்கி புத்தகத்தையும் இதையும் வைத்து நாம் கணக்கிட முடியாது. ಹಾಗಾಗಿ ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕವನ್ನ ಪರಮಗೀತ ಪುಸ್ತಕವನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இது தேவனுடைய அன்பை பற்றி அதிகமாக
சொல்லப்பட்ட ஒரு புஸ்தகம். ಇದು ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. உன்னத பாட்டுனா என்ன? ಪರಮಗೀತ ಅಂತಂದ್ರೆ ಏನು? ஆங்கிலத்தில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன். சாங், எல்லா பாடுகளுக்கும் சாங் ஆஃப் சாங், எல்லா பாடலுக்கும் மேலான ஒரு பாட்டு அப்படின்னு ಇಂಗ್ಲಿಷ್ ಬೈಬಲ್ போட்டிருக்குது, ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ಕೂಡ போட்டிருக்குது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸಾಂಗ್ ಆಫ್ ಸಾಂಗ್ಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಹಾಡುಗಳಲ್ಲೇ ಉನ್ನತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅಂದ್ರೆ ಪರಮ ಗೀತ ಎಂಬುದಾಗಿ ಕನ್ನಡ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ரொம்ப அழகா இருக்குது, பரம கீதம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪರಮ ಗೀತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. தமிழ்ல தான் அவ்வளவு நல்லா இல்ல, சாலமோனின் உன்னத பாட்டுன்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಸಲಮೋನನ ಗೀತೆಗಳು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சலமோன் தான் எழுதினாரு, ಸಲಮೋನನೇ ಬರೆದಿದ್ದಾನೆ, அது யாரும் மறுக்க முடியாது. ಅದನ್ನು ಯಾರು ಮರೆಯೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அதனால சாங் ஆஃப் சாலமோன் அப்படின்னு சில சொல்றாங்க. பரவாயில்ல, நம்ம இதுல போய் நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ಕೆಲವರು ಇದನ್ನ ಸಲಮೋನನ ಗೀತೆಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಇದರ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆಗೊಳಪಡ್ತಕ್ಕಂಥ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவர் எந்த சூழ்நிலையில் இதை எழுதினார், ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? பிரியமானவர்களே, சாலமோனுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும், ராஜாக்கள் புத்தகத்தில் படிச்சிங்கன்னா, 1 ராஜாக்கள் புத்தகத்தில் படிச்சிங்கன்னா எத்தனையோ மனைவிகள், எத்தனையோ வைப்பாட்டிகள், எத்தனையோ அப்படின்னு நம்ம நிறைய காரியங்களை படிப்போம். இதில் சந்தேகமே இல்லை. ಅಲ್ಲಿ ನಾವು ಈಗಾಗಲೇ 1 ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಎಷ್ಟು ಜನ ಹೆಂಡತಿಯರು, ದಾಸಿಯರು, ಇದೆಲ್ಲವುಗಳ ಕುರಿತಾಗಿ ನಮ್ಗೆ ಯಾವುದೇ ಸಂದೇಹಗಳು ಇಲ್ಲ. ಆದರೂ ಸಹ அவருடைய தொடக்க வாழ்க்கையில அவரு என்ன பண்றாருன்னா, ஒரு பெண் மீது காதல் கொள்கிறார் அல்லது அதிகமாக அன்பு கொள்கிறார். ಆದರೆ ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದರ ನಡುವೆ ಸಹ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಮೇಲೆ ಅಧಿಕವಾದಂತ ಪ್ರೀತಿಯನ್ನ ವ್ಯಕ್ತಪಡಿಸುವಂತವನಾಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವಳೆಯೇ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನೇ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಶಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவருடைய முழு அன்பையும் அவரிடம் அந்த பெண்ணிடம் காட்டுகின்றார். அந்த பெண்ணும் அவரிடம், அந்த பெண்ணும் முழு அன்பை காட்டுகிறது. ಈತನು ಆಕೆಯ ಮೇಲೆ ಸಂಪೂರ್ಣ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆ ಸ್ತ್ರೀಯು ಕೂಡ ಈತನ ಮೇಲೆ ಸಂಪೂರ್ಣವಾದಂತಹ ಪ್ರೀತಿಯನ್ನ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இது அனுபவபூர்வமாக எழுதிய ஒரு புத்தகம். ಇದು ಅನುಭವ ಪೂರ್ವಕವಾಗಿ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುಸ್ತಕ. அவர் ஒரு மேய்ப்பனை போல வேடமணிந்து திராட்சை தோட்டத்துக்கு செல்கின்றார். அங்கு ஒரு பெண்ணை விரும்புகிறார், அந்த பெண்ணும் அவளை விரும்புகிறார். மறுபடி என்ன, அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். ಅಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯಗಾರನಾಗಿ ಒಂದು ತೋಟಕ್ಕೆ, ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂಥ ಆ ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನ ಆತನು ಸಂದರ್ಶಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಅದರ ಕುರಿತಾಗಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟತೆ ಮೂಲಕವಾಗಿ ಈತನು ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த புத்தகத்தை நாம் 2 கோணங்களில் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಈ ಪುಸ್ತಕವನ್ನ 2 ದೃಷ್ಟಿಕೋನಗಳಲ್ಲಿ ನಾವು ಓದುವಂತದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. முதல் கோணம், ಮೊದಲ ದೃಷ್ಟಿಕೋನ, ஒரு கணவன் மனைவி எப்படி அன்பு கூற வேண்டும், அல்லது தெய்வீக அன்பு, தெய்வீக காதல் அது என்ன, அது எப்படி அவர்கள் அன்பு கூற வேண்டும் என்று ஒரு உதாரணமாக போடப்பட்டிருக்கிறது. ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿಯು ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೈವಿಕವಾದಂತಹ ಪ್ರೀತಿಯನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯೊಡನೆ ಅವರು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು ಅಥವಾ ಪ್ರದರ್ಶಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன். கணவன் மனைவி இந்த மேரேஜ் கவுன்சிலிங் அப்படின்னு, அதாவது திருமணத்தில் சிலருக்கு தகராறு வரும்பொழுது சில பாஸ்டர்ஸ்ட்டை போவாங்க. பாஸ்டர்ஸ்ட்டை போய், ஐயா எங்கள் இதில் ரொம்ப ரொம்ப கல்யாணத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வந்திருக்கு, நாங்கள் என்ன பண்ண சொல்லும்போது சில பாஸ்டர்ஸ் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த புத்தகத்தை படிக்க சொல்லுவாங்க. ಈ ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಮದುವೆ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಏನಾದರೂ ಸಮಸ್ಯೆಗಳುಂಟಾದಾಗ ಮದುವೆಯ ಒಂದು ಆಪ್ತ ಸಮಾಲೋಚನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸೇವಕರುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸೇವಕರು ಈ ಪುಸ್ತಕವನ್ನ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಓದುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ತಿಳಿಸ್ತಾರೆ. இந்த 8 அதிகாரத்தில் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க நல்லா கவனிங்க, இதில் 4 வகையான கேரக்டர் இருக்கும். ಇದರಲ್ಲಿ 8 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ 4 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. ஒன்று சாலமோன், ಮೊದಲನೇದಾಗಿ ಸಲಮೋನನು, அவருடைய மனைவியாக வரப்போகும் சூலமெத்தி, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಬರುವುದಕ್ಕಿರ್ತಕ್ಕಂಥ ಸೂಲಮತಿ ಅಂತಕ್ಕಂಥವಳು. அடுத்தது இங்கே காவல்காரர்கள் எல்லா, அதாவது எருசலேமினுடைய ஜனங்கள், ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾವಲುಗಾರರು மற்ற ஜனங்கள், ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮತ್ತು ಜನಗಳು, அந்த சூலமெத்தியுடைய தோழிகள், ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಸುಲಮತ್ತಿನ ಆ ಒಂದು ಆಕೆಯ ಒಂದು ಸೋಲು. அப்போ இந்த 4 குரூப்
இந்த புத்தகத்தில் இருப்பாங்க. 4 கேரக்டர் இருக்கும். ಆ 4 ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. மணமகன், மணமகள், தோழிகள், தோழர்கள். ಅಲ್ಲಿ ಮೊದಲಿಂಗನು, ಮೊದಲಗಿತ್ತಿ, ಜೊತೆಗಾರರು, ಜೊತೆ ಕೆಲಸದವರು ಎಂಬುದಾಗಿ. சரி, இது நீங்கள் என்ன பண்ணணும், நான் என் பழைய பைபிளில் நான் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அதிக புத்தகம். நான் சொன்னேன்ல, யோபு புத்தகம் போல். யோபு வந்து நான் எப்படி நான் சுவைச்சனோ அதே போல் உன்னத பாட்டம் நான் ஒரு காலத்தில் சுவைச்சிருக்கிறேன். ಅಲ್ಲಿ ನಾನು ಮೊದಲು ಹೇಳಿದಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೋಬನ ಪುಸ್ತಕವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಹಳ ಉನ್ನತವಾಗಿ ಅದನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದನು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ಒಂದು ಪರಮಗೀತ ಪುಸ್ತಕವನ್ನು ಸಹ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಅದನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. பழைய பைபிளில், இந்த பைபிள் எழுதல, பழைய பைபிளில் குறித்து வச்சிருப்பேன். சாலமோன், அதாவது மணமகன், மணமகள், டைலாக், அதாவது ஒரு ட்ராமாவுக்கு எப்படி டைலாக் எழுதுகிறோமோ, தோழிகள், தோழர்கள், இந்த 4 கேரக்டரையும் குறித்து வச்சுருப்பேன். அதை என்ன பண்ணணும், நீங்கள் கணவன் மனைவி என்ன பண்ணணும், உங்கள் குடும்பத்தை தகராறு வந்துச்சுன்னா இதை எடுத்து சூலமேத்தி ரோலில் உங்கள் மனைவி படிக்கணும், சாலமோன் ரோலில், மணமகன் ரோலில் கணவன் படிக்கணும். படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನೀವು ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಏನಾದರೂ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ಕೂಡ ಅಂಕಲ್ ಅವ್ರು ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ರು ಅಂತಂದ್ರೆ, ಅವರು ಒಂದು ಹಳೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಸಲಮೋನ ಅಥವಾ ಮೊದಲಿಂಗನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಸಲಮೋನನ್ನು ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಮೊದಲಗಿತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸೂನಮಿತಿಯ ಸ್ತ್ರೀ. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥವಳು ಮೊದಲಗಿತ್ತಿಯ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಓದಲ್ಪಡಬೇಕು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮೊದಲಗಿಂಗನು ಬರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಗಂಡನ ಒಂದು ಭಾಗಗಳನ್ನು ಓದಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, ஆகினால அப்படி படிக்கும் பொழுது அந்த எவ்வளவு அன்பை அந்த சாலமோன் வெளிப்படுத்துகிறார், எவ்வளவு அன்பை சூலமித்தி வெளிப்படுத்துகிறார் என்று நாம் ಕற்றுಕೊಳ್ಳ முடியும். ಅಲ್ಲಿ ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ಸೊಲೊಮೋನನು ಇಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸುನಮಿತಿ ಸ್ತ್ರೀಯು ಆಕಿ ಕೂಡ ಯಾವ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ. ಇದು ಫಿಸಿಕಲ್ ಲವ್, ಇದು ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಶರೀರಪ್ರமான அன்பு. ಇದು ಶಾರೀರಿಕ ಪ್ರಕಾರವಾದಂಥ ಒಂದು ಪ್ರೀತಿ. இது ஒரு கோணம். இன்னொரு 2வது வகையான கோணம் என்னன்னா, ஆவிக்குரிய கோணம். அது எப்படின்னா, அங்கே மணமகன் ரோலில் வந்து நம்ம வந்து ஏசப்பாவை வைக்கணும், மணமகள் சூலமித்தியார் ரோலில் வந்து நம்மை திருச்சபையை வைக்க வேண்டும். ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂಥ ವಿಚಾರದಲ್ಲಿ ಅಥವಾ ದೈವಿಕವಾದಂಥ ವಿಚಾರದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ಮೊದಲಿಂಗನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಾಗ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಬರೆದಿಟ್ಕೊಳ್ಬೇಕು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮೊದಲಗಿತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸಭೆಯವರು ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಓದಲ್ಪಡಬೇಕು. அப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் எவ்வளவு ஒரு கட்டுப்பாடு அல்லது அன்பு வளர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ಅಲ್ಲಿ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಗೂ ಮತ್ತು ಕ್ರಿಸ್ತನಿಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಬೆಳೆಯಲ್ಪಡುತ್ತದೆ ಅಂತಕ್ಕಂಥದನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. ಒಂದು ಆವಿಕುರಿಯ ಅರ್ಥ, ಇನ್ನೊಂದು ಮಾಂಸ ಪ್ರಕಾರನ ಅರ್ಥ. ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂಥ ಒಂದು ಅರ್ಥ, ಇನ್ನೊಂದು ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅರ್ಥ. என் பைபிளில் நான் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் எல்லாம் குறித்து வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் எஸ்ன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி எஸ்ன்னு சூலமித்தி, 2ஆம் வசனத்தில் எஸ்ன்னு போட்டிருக்கிறேன். சொல்லுங்கள். ಅಲ್ಲಿ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಎಸ್ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿರ್ತಾರೆ. ಅದರ ಅರ್ಥ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುನಮಿತಿಯ ಸ್ತ್ರೀ ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் 8ஆம் வசனத்தில் கேன்னு போட்டிருக்கேன், கிங்னு போட்டிருக்கேன். ಆ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕಿಂಗ್ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿರ್ತಾರೆ, ಕೆ ಎಂಬುದಾಗಿ. ಅದರ ಅರ್ಥ ಸೊಲೊಮೋನನು ಎಂಬುದಾಗಿ. 13ಆம் வசனத்தில் எஸ் போட்டிருக்கிறேன். 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಎಸ್ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ರೆ ಸುನಮಿತಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿರ್ತಾರೆ. 15ಆம் வசனத்தில் கே போட்டிருக்கிறேன். 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿರ್ತಾರೆ. 16ಆம் வசனத்தில் எஸ் போட்டிருக்கிறேன். 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪುನಃ ಮತ್ತೆ ಸುನಮಿತಿ ಎಂಬುದಾಗಿ ಎಸ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ இந்த எஸ்ஸுக்கும் கேக்கும் அந்த டைலாக்கை நம்ம ருசிச்சோம்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தெரியும் உன்னத பாட்டை. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಆ ಇಬ್ಬರ ನಡುವೆ ನಡೆಯತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ ರೀತಿಗಳಲ್ಲಿ ನೀವು ಅದನ್ನು ಗೊತ್ತು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಅದನ್ನು ಓದ್ತಾನೇ ಇರಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. முதல் 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எஸ்ஸுக்கு தான் நிறைய வேலை இருக்கும். அவ தான் நிறைய பேசுவா, மணமகள் தான் நிறைய பேசுவா. ಮೊದಲ 3 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಆ ಸುನಮಿತಿ ಸ್ತ್ರೀ ಆಕೆ ಮೊದಲಿಂಗಳೇ
ಮೊದಲ ಕಿತ್ತಿಯೇ ಅಧಿಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. 4வது அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கிங் தான் நிறைய பேசுவார். ಆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ರಾಜನ ಅಥವಾ ಮೊದಲಿಂಗನೇ ಅಧಿಕವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படின்னா அது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, பிரியமானவர்களே, முதலாவது திருச்சபை இயேசுவிடம் அன்பு கூற 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 தன்னுடைய காரியங்களெல்லாம் சொல்ல 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 தேவன் எல்லாவற்றையும் கேட்டு விடுவார். பிற்காலத்திலே நம் ஆவிக்குரிய முதிர்ச்சியான காலத்திலே நாம் அமைதியாக இருப்போம். தேவன் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். ಅಲ್ಲಿ ಸಭೆಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಮಾತನಾಡ್ತಾ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬೆಳವಣಿಗೆಯ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಶಾಂತವುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. ದೇವರು ನಮ್ಮೊಡನೆ ಆತನ ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತವನಾಗಿರ್ತಾರೆ. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, நாம் லிசன், ஆராய்ந்து காத்திருப்பது. காத்திருப்பதுன்னு என்ன அர்த்தம்னா, தேவன் சொல்வதை நாம் கேட்பது. ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬೆಳವಣಿಗೆಯ ಒಂದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಿವಿಗೊಟ್ಟು ಕೇಳಲ್ಪಡುವಂಥದ್ದು. நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், நீங்க நிறைய யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள நீங்க விரும்ப மாட்டீங்க. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಅನೇಕರು ಯಾರಾದ್ರೂ ತುಂಬಾ ಮಾತನಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಅವ್ರನ್ನ ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. ஆனா தேவன் விரும்புவார். ಆದ್ರೆ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. நம்ம ஒரு சிறு பிள்ளை போல அவர்கிட்ட பேசணும் ஆசைப்படுறாரு. ನಾವು ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರೊಡನೆ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. இப்ப உன்னத பாட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ಈಗ ಪರಮಗೀತೆ ಅಂತಂದ್ರೆ ಏನಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬಹಳ ಇருக்கு, ತಮಿಳ விட பரமகீதம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ಪರಮಗೀತ ಅಂತಂದ್ರೆ ಏನೆಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. இந்த பரமகீதத்துல தொடக்கத்தை பாருங்க, முதல் வசனத்தை பாருங்க. ಪರಮಗೀತೆಯ ಮೊದಲ ಒಂದು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. 1ாம் அதிகாரம் 1ாம் வசனம் படிப்போம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲ ವಚನ ಓದೋಣ. பைபிள்ல இருக்கு. சாலமோன் பாடின உன்னத பாட்டு. ಪರಮಗೀತವು ಸಲಮೋನನು ರಚಿಸಿದ್ದು. சாலமோன் பாடிய உன்னத பாட்டு. ಪರಮಗೀತವು ಸಲಮೋನನು ರಚಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತದ್ದು. அதனால 100க்கு 100 இதுல ஒரு மறு பேச்சே இல்லை. ಹಾಗಾಗಿ 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಬೇರೆ ರೀತಿಯಾದಂಥ ಮಾತುಗಳಿಗೆ ಆಸ್ಪದವೇ ಇಲ್ಲ. ஏன்னா நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாலமோன் பாடியிருக்க மாட்டார். இடையில வேலுமேல், இப்படி நிறைய ஆகூர், இப்படி வேற வேற ಆಥರ್ಸಂ ಉள்ள ನೊಳಂಜಿರ್ಪಾಂಗ. ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಕೆಲವು ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಬೇರೆ ಬೇರೆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರಚನಾಕಾರರು ಕೂಡ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳು ಕಾಣಿಸ್ತದೆ. ಉನ್ನತ ಪಾಠ ಸಾಲಮೋನ್ எழுதியது. ಆದ್ರೆ ಪರಮಗೀತ ಪುಸ್ತಕವನ್ನ ಸಲಮೋನನು ಬರೆದಿದ್ದಾನೆ. தொடக்கத்திலேயே பாருங்க, 2ாம் வசனத்துல, எங்களுடைய 2ாம் வசனம் திருப்புங்க. இப்போ தொடக்கத்திலேயே அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, சாலமோத்திய பேச ஆரம்பிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಸುನಮತಿಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இந்த 1வது அதிகாரத்துக்கு நான் கொடுத்த தலைப்பு என்னன்னா, உணர்வுமிக்க ஆசையும் ஏக்கமும். ಅಲ್ಲಿ ಭಾವೋದ್ರೇಕಕ್ಕೆ ಅಂಬಲ ಮತ್ತು ಬಯಕೆ ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಮೊದಲ ಒಂದು ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಹೆಸರನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஒரு சின்ன உதாரணத்தை வச்சுக்கிடுங்க. நான் சரியான உதாரணமே எனக்கு கிடைக்கல. இது வந்து இந்த உன்னத பாட்டிலேருந்தே உதாரணம் ஒன்று எடுக்கிறேன். அதாவது காதல், தமிழில் காதல்னு சொல்லுவாங்க. அதாவது சில அந்த காதல் வந்து எப்படிப்பட்டதான், அதுக்கு சாலமோன் என்ன ஒப்பிடுறாருன்னா, கடைசியில் வரும், தீயை ஒப்பிடுறாரு, தண்ணியை ஒப்பிடுறாரு. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೆಂಕಿ ಅಥವಾ ನೀರಿಗೆ ಅದನ್ನ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த தீ வந்து எவ்வளவு சீக்கிரமாக அது ஒரு இதை பற்றி கொள்ளுமோ, அதே போல் அந்த காதலும் கணவனும் மனைவியும் அப்படி ஒருவர் நேசிக்க வேண்டும். அல்லது தண்ணி வந்து தீயை எப்படி டக்குன்னு அணைச்சிருமோ, அதே போல் ஒரு தண்ணியை போல கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்று சாலமோன் ஒரு அருமையான உதாரணத்தை வருங்காலத்தில் சொல்வார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಸಲಮೋನನು ಒಂದು ಅದ್ಭುತವಾದಂತ ಉದಾಹರಣೆಗಳನ್ನ ಕೊಡ್ತಾನೆ. ಬೆಂಕಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಬಹಳ ಬೇಗನೆ ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಹರಡಿಕೊಳ್ತದೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ತಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನ ಅವರು ಹರಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಬೆಂಕಿಯನ್ನ ನೀರು ಅದು ನಂದಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತದೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಸಂಬಂಧವು ಕೂಡ ಅಷ್ಟೇ ನಿಷ್ಕಲ್ಮಶವಾಗಿರಲ್ಪಡಬೇಕು. ಮೊದಲಿಂದ ಮனைவி பேசுறாங்க, என்ன பேசுறாங்க பாருங்க. மனைவி சுனமித்தியா, ಅಲ್ಲಿ ಸುನಮಿತಿ ಸ್ತ್ರೀ ಆಕೆ ಮೊದಲಿಗೆ ಏನ್ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಅಂತ ಅಂದ್ರೆ, அதிகாரம் முழுவதும் நீங்க மனசுல வச்சிருக்க வேண்டியது உணர்வுமிக்க ஏக்கமும் ஆசையும். இதுதான் தலைப்புங்க. ಅಲ್ಲಿ ಈ ಅಧ್ಯಾಯದ ಒಂದು ತಲೆಬರಹ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಭಾವೋದ್ರೇಕಕ್ಕೆ ಅಂಬಲ ಮತ್ತು ಬಯಕೆ ಎಂಬುದಾಗಿ.
அல்லது தீவிரமான ஏக்கம் மற்றும் விருப்பம் என்று நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். என்னுடைய நோட்ஸை நான் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் என்னுடைய நோட்ஸை வச்சுட்டு நீங்கள் இப்போ என்னோட இந்த மெசேஜ் கேட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். டைட்டஸ் வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய நோட்ஸ், அதாவது இந்த இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 5-6 ಸಬ್ ಟಾಪಿಕ್ போட்டிருக்கிறேன். ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಕ್ಕೂ ಕೂಡ 5ರಿಂದ 6 ಸಬ್ ಟೈಟಲ್ಸ್ಗಳನ್ನ ನಾವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அந்த சப் டைட்டிலுக்கு வசனங்களை போட்டிருக்கிறேன். ಆ ಸಬ್ ಟೈಟಲ್ಸ್ಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಚನಗಳನ್ನು ಕೂಡ ನಾವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. கன்னடத்துலேயும் அனுப்பியிருக்கோம், இங்கிலீஷ்லேயும் அனுப்பியிருக்கோம், தமிழ்லேயும் அனுப்பியிருக்கோம். ಅಲ್ಲಿ ಕನ್ನಡ, ಇಂಗ್ಲಿಷ್ ಹಾಗೂ ತಮಿಳ್ 3 ಭಾಷೆಗಳಲ್ಲೂ ಕೂಡ ನಾವು ಕಳಿಸಲ್ಪಡ್ತೇವೆ. கண்டிப்பாக உங்கள் பாஸ்டர்ஸ்ட்டை இல்லை உங்கள் டீச்சர்ஸ்ட்டை இந்த நோட்ஸ், என்னுடைய நோட்ஸ் இருக்கும். 8 அதிகாரத்துக்கு எழுதின நோட்ஸ் இருக்கும். ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ಸ್ಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ 8 ಅಧ್ಯಾಯಗಳಿಗೆ ಸಿಗಲ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನೋಟ್ಸ್ಗಳು ಇರಲ್ಪಡ್ತದೆ. இந்த நோட்ஸை வச்சு தான் இப்போ நான் டீச் பண்ண போகிறேன். ಈ ನೋಟ್ಸ್ ಇಟ್ಟುಕೊಂಡೇ ನಾನು ಇವಾಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಾನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நல்லா கவனிங்க, ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் டாபிக் இருக்கும். ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಕ್ಕೂ ಕೂಡ ಒಂದು ಟಾಪಿಕ್ ಇರ್ತದೆ. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் சப் டாபிக்ஸ் 4 ಇಲ್ಲ 5 ಟಾಪಿಕ್ இருக்கும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಕ್ಕೂ ಕೂಡ 4 ಉಪ ನಾಮಗಳು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತದೆ. அந்த சப் டாபிக்ல ரெஃபரன்ಸಸ್ ವರ್ಸಸ್ இருக்கும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಉಪನಾಮಗಳ ಒಂದು ಕೆಳಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ವಚನಗಳನ್ನು ಕೂಡ ಕೊಟ್ಟಿರ್ತೇವೆ. அந்த நோட்ஸை வச்சுக்கிட்டு ಆ ನೋಟ್ಸ್ ಗಳನ್ನ ನೀವು ಇಟ್ಟುಕೊಂಡು உங்க பைபிள்ல நீங்க குறிப்பெடுத்து விட்டீங்கன்னா ಆ ಸತ್ಯವೇದಗಳಲ್ಲಿ ನೀವು ಅದನ್ನ ಗೊತ್ತು ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವಾಗ லைஃப் லாங்கா உங்களுக்கு உபயோகப்படும். ಅದು ಜೀವನ ಪರ್ಯಂತ ಅದು ಉಪಯೋಗವಾಗ್ತದೆ. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த எஸ் போடுங்க, கே போடுங்க, ஜே போடுங்க அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா. அதே போல் இந்த நோட்ஸ் பிறகு நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேனாலும் எப்படியும் ಟೀಚ್ பண்ணலாம். ಅದು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಮೊದಲು ಹೇಳಲ್ಪಟ್ಟೆ, ಸುನೀಮತಿ ಸ್ತ್ರೀ ಮಾತನಾಡುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಸ್ ಎಂಬುದಾಗಿ, ಸಲಮೋನನು ಮಾತನಾಡುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಿಂಗ್ ಎಂಬುದಾಗಿ, ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಗೊತ್ತು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ನಿಮ್ಮ ಜೀವನ ಪರ್ಯಂತ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಕೂಡ ನೀವು ಇದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬಹುದಾಗಿದೆ. அதிகாரம் 1ல பாருங்க, ಅಧ್ಯಾಯ 1ರಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ. முதல் சப் டாபிக் என்ன? ಮೊದಲ ಒಂದು ಉಪ ನಾಮ ಏನು ಅಂದ್ರೆ, முதல் டாபிக் சொல்லிட்டேன், ஒரு எமோஷனலை அவங்க வெளிப்படுத்துறது, உணர்வு மிக்க ஏக்கம், ஆசை, அதை வெளிப்படுத்துறது தான் ஒரு வெளிப்பாடு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಭಾವೋದ್ವೇಗಕ್ಕೆ ಒಳಗಾಗಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವಂತ ಒಂದು ವಿಷಯ இது. மகளுடைய முதல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும், 13லேருந்து 14 வசனம் வரைக்கும் இங்க மணமகளுடைய வெளிப்பாடை பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ 2ರಿಂದ 4ನೇ ವಚನದವರೆಗೂ 13 to 13ರಿಂದ 14ನೇ ವಚನದವರೆಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲಗಿತ್ತಿ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳಾಗಿದೆ. அப்போ அடுத்தது இது சுலமித்தியல் சொன்ன வார்த்தைகள். ಅದು ಇದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲಗಿತ್ತಿ ಅಂತಂದ್ರೆ ಸೂನ್ಯಮಿತ್ತಿ ಆದಂತ ಸ್ತ್ರೀ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳು. 2வது சப் டாபிக் என்னன்னா, அந்த மணமகன் சாலமோன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಪೂರಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲಿಂಗನ ಅಂತಂದ್ರೆ ಅರಸನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಲಮೋನನು ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. 8-9ನೇ ವಚನ. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வதாக மறுபடி மணமகன் ஒரு அழகை வர்ணிப்பதை பற்றி போடப்பட்டிருக்கும். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ 15ರಿಂದ 17ನೇ ವಚನದವರೆಗೆ ಗಮನಿಸುವಾಗ ಆಕೆಯ ಸುಂದರತೆಯ ಕುರಿತಾಗಿ ಆತನ ವಿವರಿಸುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳಾಗಿದೆ. அப்புறம் மணமகளுடைய ரெஸ்பான்ஸ், அவ அந்த மணமகனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு பதில் கொடுப்பா பாருங்க. என்ன ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಆಕೆ ಆ ಒಂದು ಮೊದಲಿಂಗನ ಮಾತುಗಳಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾಳೆ. ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅಂತ ಅಂದ್ರೆ, முதலாவது படிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சப் டாபிக் பாருங்க. இங்க ஒரு மணமகள், அதாவது பிரைடு எப்படி தன்னுடைய மணமகனை நேசிக்கிறாள் என்பதை வெளிப்பாடு. ಇಲ್ಲಿ ತನ್ನ ಮೊದಲಗಿತ್ತಿ ಅಂದ್ರೆ ಮೊದಲಗಿತ್ತಿ ತನ್ನ ಮೊದಲಿಂಗನ ಕುರಿತಾಗಿ ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯ. 2வது வசனம் படிக்கலாம். 2ನೇ ವಚನ. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ಬಾಯ ಮುದ್ದುಗಳಿಂದ ನನ್ನನ್ನು ಮುದ್ದಿಸಲಿ, ನಿನ್ನ ಲಾಲನೆಯು ದ್ರಾಕ್ಷರಸಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲು. அவருடைய முத்தத்துக்காக இந்த அம்மா ஏங்கிட்டு இருக்காங்க. ಆತನ ಮುತ್ತುಗಳಿಗಾಗಿ ಈಕೆ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அந்த முத்தம் கொடுக்கும்போது அந்த அம்மாவுக்கு அது எப்படி இருக்கும்னா,
திராட்சை ரசத்தை குடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமா. ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ದ್ರಾಕ್ಷರಸಕ್ಕಿಂತಲೂ ರುಚಿಕರವಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்கள் எருசலேம் போயிட்டீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக திராட்சை பழம் விளையும் நாடு எருசலேம். ಲೋಕದಲ್ಲೇ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ದ್ರಾಕ್ಷಿಯನ್ನ ಬೆಳೆಯುವಂತ ಒಂದು ದೇಶ ಅದು ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣವಾಗಿರ್ತದೆ. தி பெஸ்ட் திராட்சை பழம் அங்கே தான் கிடைக்கும். ಅದೇ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಬಹಳ ಅತ್ಯುತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದ್ರಾಕ್ಷರಸವು ಕೂಡ ಅಲ್ಲೇ ಸಿಗಲ್ಪಡ್ತದೆ. அங்கிருந்து தான் உலகம் முழுவதுக்கும் திராட்சை பழம் எக்ஸ்போர்ட் ஆகுது. ಅಲ್ಲಿಂದನೇ ಲೋಕದಾದ್ಯಂತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಹಣ್ಣುಗಳು ಅದೇನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ವಹಿವಾಟು ಆಗ್ತಾ ಇದೆ. அப்போ அந்த திராட்சை பழத்துக்கு ஒரு மிகுதியான எருசலேமுக்கு எருசலேம் பற்றி கொஞ்சம் உயர்த்துறாங்க அந்த அம்மா. ಆಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ದ್ರಾಕ್ಷ ಲತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಯೆರೂಸಲೇಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಮೇಲಕ್ಕೆ ಉನ್ನತಕ್ಕೆ ಏರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க. அப்புறம் ரெண்டாவது முதல்ல திராட்சை பழம் நல்ல மனசில் வச்சுடுங்க. அப்புறம் பாருங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா 4ஆம் வசனத்துக்கு வாங்க. 4ஆம் வசனம் படிக்கலாம். 4ನೇ ವಚನ. என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ನನ್ನ ತುಸು ಎಳೆ ನಿನ್ನ ಹಿಂದೆ ಓಡಿ ಬರುವೆವು. ರಾಜನು ನನ್ನನ್ನ ಅಂತಃಪುರಕ್ಕೆ ಬರಮಾಡಿದ್ದಾನೆ. ನಿನ್ನಲ್ಲಿ ಹರ್ಷಿಸಿ ಉಲ್ಲಾಸಿಸುವೆವು. ದ್ರಾಕ್ಷರಸಕ್ಕಿಂತಲೂ ನಿನ್ನ ಲಾಲನೆಯನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಂಡಾಡುವೆವು. ನಿನ್ನನ್ನ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವವರು. இங்கு சுலமேத்தியால் என்ன சொல்கிறாள்? ஐயா என்னை முத்தமிடும் என்று சொல்றார். ரெண்டாவது என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்றார். ಅಲ್ಲಿ ನನಗೆ ಮುತ್ತನ್ನು ನೀಡಿ ಎಂಬುದಾಗಿ, ಅದಾದ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ತುಸು ಎಳೆ ಎಂಬುದಾಗಿ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ಅರ್ಥ ಏನು ಅಂದ್ರೆ, நீர் முன்னாடி போய் என் கையை இழும். ನೀನು ಮುಂದೆ ಹೋಗಿ ನನ್ನ ಕೈಯನ್ನ ಎಳೆಯಲ್ಪಡಬೇಕು. நீர் முன்னாடி செல்ல வேண்டும், நான் பின்னாடி செல்ல வேண்டும். ನೀನು ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಚಲಿಸಲ್ಪಡಬೇಕು, ನಾನು ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಬರಲ್ಪಡಬೇಕು. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துக்கு முன்னிடம் கொடுக்க வேண்டும், நாம் பின்னாடி போக வேண்டும். ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನಾವು ಮೊದಲ ಸ್ಥಾನಗಳನ್ನು ಕೊಡಬೇಕು, ನಾವು ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಆತನೊಟ್ಟಿಗೆ ಚಲಿಸಲ್ಪಡಬೇಕು. அவருடைய பாதங்களை முத்தமிடுவதற்கு நாம் வாஞ்சையோடு இருக்க வேண்டும். ಆತನ ಪಾದಗಳನ್ನು ಮುತ್ತಿಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருப்பாரானால் நீங்களும் நானும் இதை செஞ்சுதான் ஆகணும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇವತ್ತು ಜೀವದಿಂದ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಾವು ಅದನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡೇ ಆಗಬೇಕು. அப்போ இழுத்துக்கொள்ளும்னா நான் பின்னாடி வரேன், நீர் முன்னாடி போகும். ನಾನು ಮುಂದೆ ಹೋಗ್ತೇನೆ, ನೀನು ಮುಂದೆ ಹೋಗು, ನಾನು ನಿನ್ನ ಹಿಂದೆ ಬರುವಂತವನಾಗಿರ್ತೇನೆ. சரி, அடுத்த வசனத்தை படிப்போம். 13ஆம் வசனம். 13ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. ಎನ್ನಿನಿಯನು ನನ್ನ ಸ್ತನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿನ ರಕ್ತ ಬೋಳದ ಚೀಲ. வெள்ளை போல செண்டு. வெள்ளை போலன்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அந்த சத்தம் அப்படின்னு டக்குன்னு நீங்கள் உங்கள் மனதுக்கு யோசனை வரதில்லை. வெள்ளை போல ಚೆಂಡುனா ಅಲ್ಲಿ ರಕ್ತ ಬೋಳದ ಚೀಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಎಲ್ಲೋ ಕೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬರ್ತದಲ್ವಾ? ಎಲ್ಲಿ ಕೇಳಿರ್ತೀರಿ? டைட்டஸ் எங்கே வெள்ளைப்போளம் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? வெரி குட், வெரி குட். இயேசு கிறிஸ்துவுக்கு சாஸ்திரிகள் கொடுத்த 3 வெகுமதிகளில் ஒன்று வெள்ளைப்போளம். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅಲ್ಲಿ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಉಡುಗೊರೆಯಲ್ಲಿ ಅದರಲ್ಲೂ ಕೂಡ ಒಂದು ರಕ್ತ ಬೋಳದ ಚೀಲ. கோல்டு தங்கம், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம். ಅಲ್ಲಿ ಧೂಪ, ರಕ್ತಬೋಳ ಮತ್ತು ಬಂಗಾರ, ಈ ಮೂರುಗಳನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. மூணுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ಈ ಮೂರಕ್ಕೂ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಅರ್ಥ ಏನು? அவருக்கு பொன்னை வெகுமதி கொடுத்ததினால் அவர் ஒரு ராஜா. ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ರಾಜ. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ಅನುಮತಿಯನ್ನ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಬ್ಬ ಅರಸನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த தூபவர்க்கத்தை கொடுப்பதினால் அவர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லது பாருங்க, தூபவர்க்கம் எங்கே காட்டுவாங்கன்னா அந்த கேத்தலிக் சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூபவர்க்கம் காட்டுவாங்க, அந்த தூபம் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் தூபவர்க்கம் என்று சொல்லும்போது அந்த புகை போகும்.
அது வந்து ಅಭಿಷೇಕ பண்ணப்பட்டவர் என்று ಅರ್ಥ. ಅದರಲ್ಲಿ ಧೂಪವನ್ನ ಸಮರ್ಪಿಸುವಂತದ್ದರ ಒಂದು ಮೂಲಕವಾಗಿ ಗಮನಿಸಲ್ಪಡುವುದಾದ್ರೆ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕ್ಯಾಥಲಿಕ್ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಧೂಪವನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. வெள்ளை போலம், ಅಲ್ಲಿ ರಕ್ತ ಬೋಳ. இந்த வெள்ளை போலத்தை பிரியமானவர்களே எருசலேமில் உள்ள மக்கள் யாராவது ஒரு இறந்துட்டாங்கன்னா அந்த பாடியில் அதை அப்போ யூஸ் பண்ணுவாங்க. அந்த இப்போ வந்து நம்ம ஊர்லலாம் நம்ம நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, செண்டுன்னு சொல்லுவாங்க. செண்டு அதாவது இந்த செண்டு அப்படியே செத்த உடனே பாடியில் அப்படி அப்படியே எடுத்துப்பாங்க, உடனே நல்ல ஸ்மெல் வரும். உங்கள் ஊரில் அப்படி போடுவாங்க, செண்டு அடிக்கிறாங்க போடுவாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಮರಣವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆ ಒಂದು ರಕ್ತಬೋಳವನ್ನ ಅಲ್ಲಿ ಅವರು ಇಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ರು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಮರಣವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಒಂದು ವಿಧವಾದಂತಹ ಸೆಂಟನ್ನು ಅಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಡ್ತಾರೆ ಅವರ ಒಂದು ದೇಹಕ್ಕೆ. அப்போ வெள்ளை போலம்னா ஒரு செண்டுன்னு வச்சுக்கிங்களேன், செண்டு ಪರ್ಫ್ಯೂಮ್ ಒಮ್ಮೆ வச்சுக்கிங்களேன். ಆ ರಕ್ತಬೋಳ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಒಂದು ವಿಧವಾದಂತ ಪರ್ಫ್ಯೂಮ್ ಅಥವಾ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಳಿ. அப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு வெள்ளைப்பழம் போட்டாங்க, இந்த அம்மா இந்த கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழும்புவாருங்கிறதை குறிப்பிடுவதற்கு. அவர் ராஜா, அவர் ಅಭಿಷೇಕ பண்ணப்பட்டவர், அவர் ಮರಣத்தை ಜಯಿತவர். ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ಆ ಮೂರು ವಿಷಯಗಳನ್ನ, ಮೂರು ವಿಧವಾದಂತ ಒಂದು ಉಡುಗೊರೆಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಆತನು ಅರಸನಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಅಭಿಷೇಕ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವನು, ಆತನು ಮರಣವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟವ ನಂತರದಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂತಾನೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ಮೂರು ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಆ ಮೂರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால இந்த அம்மா வந்து இயேசு கிறிஸ்துவை அல்லது இந்த இங்கே நான் படிக்கிற உன்னத பாடல் படிக்கிற சூலமித்தியால் வந்து சாலமோனை வெள்ளை போலத்துக்கு வெளிப்படுகிறார். வெள்ளைப்போலம்னா இயேசು ಕ್ರಿಸ್ತು. ಅಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸುನಿಮತಿ ಸ್ತ್ರೀ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಲಮೋನನನ್ನ ಒಂದು ರಕ್ತ ಬೋಳಕ್ಕೆ ಆಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಮೊದಲಗಿತ್ತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರಕ್ತ ಬೋಳಕ್ಕೆ ಆತನು ಅವರು ಹೋಲಿಕೆ ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 14ನೇ ವಚನ, என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. ನನ್ನ ನಲ್ಲನು ನನ್ನ ಭಾಗಕ್ಕೆ ಎನ್ಗೇದಿಯ ತೋಟಗಳ ಗೋರಂಟಿಯ பொங்கொச்சಲು. இங்கே நீங்கள் கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா மருந்தோன்றினோன்னு டக்குன்னு நம்ம இந்த கையில் அரைச்சி பூசுறது ஞாபகம். அப்படி இல்லை, இந்த இடத்துல என்ன மீரா அப்படின்னு ஒரு மரம் இருக்கும் எருசலேமில். அந்த பட்டையை எடுத்து அந்த பட்டையிலேருந்து ஒரு விதமான திரவங்கம் கண்டுபிடிப்பாங்க. அந்த திரவம் ரொம்ப ரொம்ப நல்லா இங்கே வச்சுருந்தா அங்கே வரைக்கும் வாசனை வரும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಗೋರಂಟಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಈಗಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ಹಚ್ಚಿಕೊಳ್ಳುವಂತ ಗೋರಂಟಿ ಎಲ್ಲ ಆ ಒಂದು ಇಸ್ರೇಲ್ ಭಾಗದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಒಂದು ಮೀರ ಎಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಮರವಿರ್ತದೆ. ಅದರ ಒಂದು ಎಲೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸುಗಂಧ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸುಗಂಧ ವಾಸನೆ ಬರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ನಾವು ಹಚ್ಕೊಂಡಿದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಇನ್ನು ಏನಪ್ಪಾ ತುಂಬಾ ದೂರದವರೆಗೂ ಅದು ಕಾಣಲ್ಪಡ ಆ ಒಂದು ವಾಸನೆ ಬರಲ್ಪಡ್ತದೆ. அப்போ இயேசு கிறிஸ்து வாசனை உள்ளவர். ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸುಗಂಧ ವಾಸನೆ ಉಳ್ಳಂತವನು. இங்கே சாலமோனை இந்த அம்மா அப்படி புகழ்றாங்க. ಅಲ್ಲಿ ಸಲಮೋನನು ಏಕೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೊಗಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ? அவருடைய புகழ் உலகமெங்கும் பரவிற்று. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಒಂದು ಹೊಗಳಿಕೆ ಲೋಕದ ಪರ್ಯಂತರದ ಹಬ್ಬಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்போ இந்த சாலமோனுக்கு இந்த அம்மா முதல்ல அப்படியே அவர் தூக்கி விடுறாங்க மக்கள். ಅಲ್ಲಿ ಸಲಮೋನನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ ಅಂತಪ್ಪ ಅಂದ್ರೆ ಉನ್ನತ ಕೇರಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அப்புறம் ரெண்டாவது சப் டாபிக்ல ரெண்டாவது, திராட்சை தோட்டத்தில் வேலை செய்தால் அவருடைய கருமையான தோல். ಅಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷೆ ತೋಟದಲ್ಲಿ ಉದ್ಯಾನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಅದ್ಭುತವಾದಂತ ಬಲಗಳು ಎಂಬುದಾಗಿ ತೋಳುಗಳು. பாருங்க, இங்கே வந்து எனக்கு எல்லாம் ஒவ்வொரு வசனமாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. கேதார்னா 5 வசந்த கேதார் அதை பற்றி சொல்லணும்னு ஆசை இருக்குது. ஆனால் டைம் இல்லை, 8 அதிகாரம் முடிக்கணும், எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் 5 வசனம் பாருங்க, படிச்சு தான் போவோம். ಅಲ್ಲಿ 5ನೇ ವಚನವನ್ನ ಗಮನಿಸ್ರಿ. எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். ಯೆರೂಸಲೇಮಿನ ನಾರಿಯೇ, ನಾನು ಕೇದಾರಿನ ಗುಡಾರಗಳಂತೆ ಕಪ್ಪಗಿದ್ದರೂ ಸಲಮೋನನ ಪದರಗಳಂತೆ ಚಂದ ಉಳ್ಳವಳು. பாருங்க, இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கேங்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, ನಾನು ಕಪ್ಪಗಿದ್ರು ಕೂಡ ಸುಂದರವಾಗಿರ್ತೇನೆ. அதாவது ஒரு அந்த கேதாரின் கூடாரங்களில் அப்படின்னு ஒரு இது கொண்டாங்க. கேதாரின் கூடாரங்கள்னா என்ன அர்த்தம்னா, கேதார்னா
நம்ம ஊரில் தேக்கு மரம், அதாவது இந்த தேக்கு மரத்தில் தான் நம்ம சாதாரணமாக வீடுகளுக்கு கதவு போடுவோம், ஜன்னல் போடுவோம். அப்போ தேக்கு மரம்னா தேக்கு மரத்துடைய ஒரு சுபாவம் என்னென்னா, அது வந்து வெயிட் இருக்காது. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಊರುಗಳಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಮ್ಮ ಮನೆಗಳಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ಬಾಗಿಲುಗಳ ನಿಲುವು ಪಟ್ಟಿಗಳನ್ನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂತಂದರೆ, ಆ ಒಂದು ಟೇಕ್ ಮರದಿಂದ ಒಂದು ಬಾಗಿಲುಗಳ ನಿಲುವು ಪಟ್ಟಿಗಳನ್ನು ಮಾಡ್ತೀವಿ. ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ ಅದು ಭಾರವಿಲ್ಲದಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ. ವೆಯ್ಟ್ಲೆಸ್, ಭಾರ ಇಲ್ಲದಿರ್ತದೆ, ಸ್ಟ್ರಾಂಗ್, ಬಲವುಳ್ಳದ್ದಾಗಿರ್ತದೆ, ಪೂಚಿ ಅರಿಕೆ. ಅದು ಅಲ್ಲೇನಪ್ಪ ಅಂತಂದರೆ ಹುಳುಗಳು ಅದನ್ನು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಟೇಕ್ ಮರத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ಆ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ನಾವು ಟೇಕ್ ಮರವನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸ್ತೇವೆ. வேப்ப மரத்தை யூஸ் பண்ணல சார், அது கூட பூச்சி அரிக்காதಲ್ಲ சார். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ நீம் ட்ரீயை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். வேப்ப மரம் ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ ಬೇವಿನ ಮರವನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸ್ತೀವಿ. ஆனால் வேப்ப மரத்தை பார்த்தீங்கன்னா அது வெயிட் ஆயிரும். ಆ ಬೇವಿನ ಮರ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಭಾರವಾಗಿರ್ತದೆ. ஆனால் தேக்கு மரம் பாரம் இல்லை. ಆದ್ರೆ ಟೇಕ್ ಮರ ಆ ರೀತಿಯಾಗಿ ಭಾರ ಇರುವುದಿಲ್ಲ. அதே போலதான் கேதுரு மரம் அந்த நாட்டில். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕೇದಾರಿನ ಮರ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿತ್ತು. இப்போ தேக்கு மரம் விலை ಜಾಸ್ತಿ இல்லையா? ಇಲ್ಲಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಟೇಕ್ ಮರ ಒಂದು ಬೆಳೆಗೆ ಜಾಸ್ತಿ ಇರ್ತದೆ. ಅದು அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ಈಕೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, இப்படிப்பட்ட மரத்துல நீங்க கூடாரம் கட்டியிருக்கீங்க, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮರದಲ್ಲಿ ನೀವೇನ್ ಮಾಡಿದ್ದೀರಿ, ಗುಡಾರವನ್ನ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. அந்த கூடாரத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு அருகதை இல்லை, ಅದಕ್ಕೆ ಅದರಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ನನಗೆ ಆಧರಣೆ ಇಲ್ಲ, நான் கருப்பா இருக்கிறேன், ನಾನು ಕಪ್ಪಗಿದ್ದೇನೆ. ஆனா அந்த அம்மா பாருங்க, அடுத்த ஸ்ட்ரென்த்து கருப்பா இருந்தாலும் அழகாக இருக்கிறேன், ನಾನು ಕಪ್ಪಗಿದ್ದರೂ ಚಂದ ಉಳ್ಳವಳಾಗಿದ್ದೇನೆ. ஒரு நல்ல கிறிஸ்தவன் வெளிப்படையாக இதான் அர்த்தம். ஒரு நல்ல சுலமித்தியான திருச்சபை தானே. திருச்சபை வந்து நம்ம ஒருவேளை வெளிப்பிரகாரமாக மக்களால் அருவறுக்கப்படலாம், அல்லது இவங்க என்னடா இப்படிலாம் போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை என்னடானா நம்மலாம் சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், இவங்க டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க, உங்களை அருவறுப்பாக பேசலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் அழகு இருக்கிறது, இதை புரிந்து கொள்ளுங்கள். ಅಲ್ಲಿ ಭಾನುವಾರ ಬಂತು ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಗೆ ಹೋಗುವಂಥದ್ದನ್ನ ಇವರು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಗಣಿಸಲ್ಪಡಬಹುದು. ಆದರೆ ಆಂತರಿಕವಾಗಿ ಗಮನಿಸಲ್ಪಡುವಾಗ ನೀವು ಬಹಳ ಚಂದ ಉಳ್ಳವಂತವರು ಅಥವಾ ಸುಂದರ ಉಳ್ಳವಂತವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. ಅದು ಎಪ್ಪಡಿ அந்த அம்மா கற்பானாங்களா, ಅದು ಹೇಗೆ ಅವರು ಕಪ್ಪಗಾಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ 6வது வசனத்தை பாருங்க, 4ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. இந்த வெயில் பட்டு கருப்பாயிட்டேன். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಿಸಿಲಿನ ಒಂದು ದೃಷ್ಟಿಗೆ ಬಿದ್ದು ಕಪ್ಪಗಾಗಿದ್ದೇನೆ. அது ஏன் தோட்டத்தை நான் காவல் காக்கலையா, இன்னொருத்தர் தோட்டத்தை காவல் காக்கப்பேன், அப்பந்தான் எனக்கு கருப்பாயிட்டேன். ನನ್ನ ತೋಟವನ್ನು ಕಾಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲ, ಇತರರ ತೋಟವನ್ನು ಕಾಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸೂರ್ಯನ ದೃಷ್ಟಿಗೆ ಬಿದ್ದು ನಾನು ಕಪ್ಪಗಾಗಿದ್ದೇನೆ. பாருங்க சூலமத்தியுடைய கேரக்டர் பாருங்க. ಅಲ್ಲಿ ಸೂರ್ಯಮತಿ ಸ್ತ್ರೀಯ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನ ಗಮನಿಸಿರಿ. அவ பணக்காரி, ಆಕೆ ಒಬ್ಬ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶ್ರೀಮಂತೆ, சொந்த தோட்டம் ಉಂಟು, ಸ್ವಂತದಾದಂತ ಒಂದು ಉದ್ಯಾನವನ ಇದೆ. வசந்த படிக்க போறீங்க, ಬರುವಂತ ವಚನಗಳಲ್ಲಿ ಓದ್ತಿದ್ದೀರಿ. ஆனாலும் அவ காவல்காரியாக இன்னொரு தோட்டத்தில் இருக்கின்றாள். ಆದ್ರೂ ಕೂಡ ಒಬ್ಬ ಕಾವಲುಗಾರಳಾಗಿ ಇನ್ನೊಂದು ತೋಟವನ್ನ ಆಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அவள் உண்மையாக காவல் காக்கின்றாள், ನಿಜವಾಗಿಯೂ ಆಕೆ ಕಾಯುವಂತವಳಾಗಿದ್ದಾಳೆ. அவள் மேலே சூரிய வெளிச்சம் படுகிறது, ಆಕೆಯ ಮೇಲೆ ಸೂರ್ಯನ ದೃಷ್ಟಿ ಬಿದ್ದು ಕಪ್ಪಗಾಗಿದ್ದಾಳೆ, கருப்பாக மாறிவிட்டாள். ಕಪ್ಪಗೆ ಆಕೆ ಬದಲಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ, நம்முடைய வாழ்க்கையிலே, ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ பல நேரங்களிலே வெயில் அடிக்கும், மற்றவங்களுக்காக மற்றவங்க வேலையை நம்ம செய்யும் போது சில பாடுகள் வரும், ஆனாலும் கூட நாம் அழகா இருப்போம். ಅಲ್ಲಿ ನಾವು ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಇತರರ ಮೇಲೆ ಬಿಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಕ್ರದೃಷ್ಟಿಯಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಸೂರ್ಯನ ಶಾಖೆಗಳಾಗಿರ್ಬೋದು, ನಾವು ಕಪ್ಪಗಾದ್ರೂ ಕೂಡ ಸುಂದರ ಉಳ್ಳವರಾಗಿನೇ ಇರಲ್ಪಡುತ್ತೇವೆ. ஊழியத்தை செய்யும் பொழுது பலர் பலவிதமாக நம்மை பேசுவார்கள். ಅಲ್ಲಿ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಅನೇಕರು ಅನೇಕ ವಿಷಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. சூலமித்தியா காவல் காக்கும் போது அவள் உண்மை உத்தமமாக காவல் காத்தாள். ಅಲ್ಲಿ ಸೂನ್ಯಮತಿ ಸ್ತ್ರೀ ಆಕೆ ಕಾವಲುಗಾರರಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಉತ್ತಮಳಾಗಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿರ್ವಹಿಸಿದ್ದಾಳೆ. கற்பானது பற்றி அவ கவலைப்படல. ಆಕೆ ಕಪ್ಪಗಾಗಿರುವುದರ ಕುರಿತಾಗಿ நான் அழகாக இருக்கிறேன், ನಾನು ಸುಂದರವಾಗಿದ್ದೇನೆ. நீங்க எல்லாரும் எல்லாரும் இந்த மாதிரி காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಈ ರೀತಿಯಾದಂತ ವಿಷಯಗಳನ್ನು ನೀವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. நாம் அழகாக இருக்கிறோம், ನಾವು ಸುಂದರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ, நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கிறது, ನಮ್ಮ ಹೃದಯ ಶುದ್ಧ ಉಳ್ಳದಾಗಿದೆ. அதனால இந்த வசனம் படிக்கணும் ஆசை நேரம் இல்லை. சரி, அடுத்த டாபிக் சப் டாபிக் போவோம். அங்கு மணமகன், அதுக்கு இந்த அம்மா சொன்ன உடனேயே என்ன அவர் ரிப்ளை பண்றாரு பாருங்களேன்.
ಅಲ್ಲಿ ಈಕೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ ನಂತರದಲ್ಲಿ ಮೊದಲಿಂಗನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ. 1 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8 ಮತ್ತು 9ನೇ ವಚನ. ஸ்திரீகளில் ரூபவதியே, நீ அதை அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ನಾರಿಮಣಿಯೇ, ನಿನ್ನನ್ನು ಗೊತ್ತಿಲ್ಲವಾದರೆ ಹಿಂಡಿನ ಹೆಜ್ಜೆಯ ಜಾಡನ ಹಿಡಿದು ಹೋಗಿ ಕುರುಬರ ಗುಡಾರಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಮೇಕೆ ಮರಿಗೆಗಳನ್ನು ಮೇಯಿಸು. ಪ್ರಿಯಳೇ, ನಿನ್ನನ್ನು ಫರೋಹನ ರಥಗಳ ಕುದುರೆಗೆ ಹೋಲಿಸಿದ್ದೇನೆ. என்ன அழகா பாருங்க, ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾಗಿದೆ ಗಮನಿಸ್ರಿ. ஸ்திரீகளுக்குள் ரூபவதி, ನಾರಿಮಣಿಗಳಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿರತಕ್ಕಂಥವಳು. அப்படின்னா என்ன, இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்குங்க. அதுக்கு தமிழில் ரூபவதினா நமக்கு நிறைய நேரத்தில் ரூபவதினு படிச்சிடுறோம். அதுக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, இங்கிலீஷில் பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஓ தோ ஃபேரஸ்ட் அமாங் உமன், அதாவது எல்லா பெண்களிலும் ஃபேர்னா என்ன அர்த்தம்னா ஃபேரஸ்ட்னா சரியான அர்த்தம் என்னென்னா, நம்ம உடனே பியூட்டின்னு சொல்ல முடியாது, அல்லது சேர்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஃபேரஸ்ட்னா நீ அழகு மட்டுமல்ல, அழகோடு கூட குணம் நிறைந்தவள். ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಂತಂದ್ರೆ, ನಾರಿಮಣಿಯೇ, ಸ್ತ್ರೀಯರಲ್ಲೇ ನೀನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುಣಗಳನ್ನ ಹೊಂದಿರತಕ್ಕಂಥ ಸ್ತ್ರೀ ಎಂಬುದಾಗಿ. ಅಂದಮ್ಮ ನಾ ಕರ್ಪುன்னு சொல்றாங்க. ಆಕೆ ನಾನು ಕಪ್ಪಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவர் பதிலாக எல்லா பெண்களிலும் நீதான் அழகுள்ளவள் என்று சொல்லி முடிக்கிறார். ಅಲ್ಲಿ ಇವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಎಲ್ಲಾ ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀನೇ ಶ್ರೇಷ್ಠಳು ಎಂಬತಕ್ಕಂಥ ವಿಚಾರದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 9ನೇ ವಚನத்தை பாருங்க. 9ನೇ ವಚನದಲ್ಲಿ என் பிரியமே என்று கூப்பிடுகின்றார். ನನ್ನ ಪ್ರಿಯಳೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. பிரியன்னா என்ன அர்த்தம்னா, ಪ್ರಿಯಳೆ ಅಂತ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, ಎಷ್ಟೋ ಸ್ತ್ರೀಯರಿದ್ದಾರೆ, அந்த பெண்களிலே உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன், ಆ ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. என் பிரியமே, ನನ್ನ ಪ್ರಿಯಳೆ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசிக்கும் போது இயேசு கிறிஸ்து இப்படிதான் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கின்றார். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನೋಡಿ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಸಂಬೋಧಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவரே, என்னை உலகமே அருவருக்குதே அப்படின்னு போகும்போது அவர் சொல்றார், என் மகனே என்று கூப்பிடுகின்றார். ಅಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಹತ್ರ, ದೇವರೇ ಲೋಕವೆಲ್ಲ ನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದ್ವೇಷಿಸುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, ನನ್ನ ಮಗನೇ, ಮಗಳೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾರೆ. என் பிரியமே என்று கூப்பிடுகிறார். ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, ನನ್ನ ಪ್ರಿಯಳೇ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ. சரி, 4வது பாயிண்ட்க்கு வாங்க. 4ನೇ ಅಂಶಕ್ಕೆ ಬನ್ರಿ. இங்கு மறுபடியும் சூலைமத்தியலுடைய ஸ்டோரி வருதுங்க. அவ அப்படியே என்ஜாய்மெண்ட் பண்றான். அதாவது நான் என்ன டாபிக்ல என்ன போட்டிருக்கேன்னா, பிரைட்ஸ் டிலைட் இன் ஹிஸ் ஃப்ராக்ரன்ஸ், அதாவது அவளுடைய வாசனைகளில் இயேசு கிறிஸ்துவினுடைய சாலமுடைய வாசனைகளிலே அவள் ருசிக்கிறாள் அல்லது சந்தோஷமாயிருக்கிறாள். அது 4வது டாபிக். ಅಲ್ಲಿ 4ನೇ ಒಂದು ಉಪನಾಮ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಸಲಮೋನನ ಒಂದು ಸುಗಂಧ ವಾಸನೆಯಲ್ಲಿ ಇವಳು ಆನಂದ ಭರಿತವಳಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. 3வது வசனம் படிங்க. 3ನೇ ವಚನ. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ನಿನ್ನ ತೈಲವು ಸುಗಂಧ, ನಿನ್ನ ಹೆಸರು ಸುರಿದ ತೈಲದ ಸುಗಂಧದಂತೆ ವ್ಯಾಪಿಸಿರುವುದರಿಂದ ತರುಣಿಯರು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವರು. அதாவது இயேசு பற்றி இங்கே நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய புகழ் எவ்வளோ. இந்த பைபிளில் நீங்கள் 4 சுவிசேஷங்கள் படிக்க 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 இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல கேரக்டர் உங்களே அறியாமலே உங்கள்கிட்ட வந்துடும். ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದಗಳಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ 4 ಸುವಾರ್ತೆಗಳನ್ನು ಓದ್ತಾ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ನಿಮಗೆ ಅರಿವಿರತಕ್ಕಂಥ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ತದೆ. அதுதான், அதே போல தான் பிரியமானவர்களே இந்த வாசனை. நீ பக்கத்தில் வந்தாலே ரொம்ப வாசனையா இருக்கு, வாசனை பற்றி அவர் பேசுகிறார். ಅಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸುಗಂಧ ತೈಲವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಾಸನ ಭರಿತವುಳ್ಳದಾಗಿ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 5வது டாபிக் என்னன்னா, 5ನೇ ಒಂದು ಉಪನಾಮ ಏನಂದ್ರೆ, அந்த அம்மாவுடைய ஆசை என்னன்னா, 2 பேரும் நம்ம ஒரே
ஒரே இடத்துக்கு வந்துடணும், ஒரே ரூமில் இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை என்று அதையும் அவன் வெளிப்படுத்துகிறான். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವಿಬ್ಬರು ಒಂದೇ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಇರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಮನೋಭಿಲಾಸೆಯನ್ನು ಕೂಡ ಆಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. 4ನೇ ವಚನ படிங்க. 4ನೇ ವಚನ. என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ರಾಜನು ನನ್ನನ್ನು ಅಂತಃಪುರಕ್ಕೆ ಬರಮಾಡಿದ್ದಾನೆ, ನಿನ್ನಲ್ಲಿ ಹರ್ಷಿಸಿ ಉಲ್ಲಾಸಿಸುವೆವು. ದ್ರಾಕ್ಷರಸಕ್ಕಿಂತಲೂ ನಿನ್ನ ನಾಲನೆಯನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಂಡಾಡುವೆವು. பிரியமானவர்களே, இங்கே பாருங்க, அந்த அம்மாவுடைய கடைசி ஆசை என்னன்னா, என்னை அறைகளில் அழைத்து சொல்லும், நாம் ஒரு மனதோடு கூட இருப்போம். ಅಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಎಳೆದುಕೋ, ನಾವಿಬ್ಬರು ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿರಲ್ಪಡುತ್ತೇವೆ. இப்போ 8 அதிகாரத்துக்கும் இந்த மாதிரி 5 டாபிக் போட்டிருக்கேன், குட்டி குட்டி டாபிக் போட்டிருக்கிறேன். அதோடு கூட வசனங்கள் ரெஃபரன்ஸோடு கூட உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் நல்லா உட்கார்ந்து ஒவ்வொரு அதிகாரத்தையும் உங்கள் பைபிளில் முதல்ல எஸ்கே போட்டு அந்த ராஜாவுக்கும் சூலமித்திற்கும் என்னென்ன உறவுகளோ அதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இனி வேகமாக நான் கடந்து செல்ல போகிறேன். ஏன்னா 5 இந்த மாதிரி பாருங்கள், இப்போவுமே இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரை மணி நேரத்துக்குள்ளே 7 அதிகாரத்தை முடிக்கிறதுனால நான் ಟಾಪಿಕ್ மட்டும் சொல்லிட்டு அந்த ಟಾಪಿಕ್ல என்ன ಮುಖ್ಯமான ವಚನಗಳು இருக்கೋ ಅದು படிச்சுட்டு நம்ம போக போறோம். ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಅಧ್ಯಾಯಗಳಿಗೂ ಉಪನಾಮವನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದಕ್ಕೆ ಪೂರಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸತ್ಯವೇದದ ವಚನಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದನ್ನು ನೀವು ಅಭ್ಯಾಸಿಸುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. ನಿಮ್ಮ ಒಂದು ಸತ್ಯವೇದಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಸಮಯವು ಕಡಿಮೆ ಇರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಇನ್ನು ಅರ್ಧ ಗಂಟೆ ಮಾತ್ರವಿದೆ. ಹಾಗಾಗಿ ಇನ್ನು ಮಿಕ್ಕ 7 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದರ ಒಂದು ಮುಖ್ಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಲೆಬರಹವನ್ನು ಹೇಳಿ ಅದರ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಹೊರಡ್ತೇನೆ. 2ನೇ அதிகாரம் திருப்புங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ திருகிசிக்கொள்றி. இங்கு முதல் அதிகாரத்தில் நம்ம நல்ல டீட்டெயிலாக படிச்சிட்டோம். 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಮಾತನಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಹಂತ ಮೇಲಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்கே மறுபடியும் வர்ணிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಪುನಃ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವರ್ಣಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. 2ನೇ அதிகாரம் முதல் வசனம் 2 வசனம் படிங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 2 ವಚನಗಳು. 2வது வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பவுமாயிருக்கிறேன். ನಾನು ಬಯಲಿನ ನೆಲಸಂಪಿಗೆ ತಗ್ಗಿನ ತಾವರೆ. 2வது வசனம் 1-2. ನನ್ನ ಪ್ರಿಯಳು ಮುಳ್ಳುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿನ ತಾವರೆಯಂತೆ ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠಳು. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இங்கே நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கள் லிலியா இருக்கும். இந்த வார்த்தை சொன்னது யாருங்க? இந்த வசனம் சொல்லி ನಾನು ಬಯಲಿನ ನೆಲ ಸಂಪಿಗೆ ತಗ್ಗಿನ ತಾವರೆ, ಇದನ್ನ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ ನೋಡೋಣ. ಯಾರು சொல்றது? ಯಾರು ಹೇಳುವಂಥದ್ದು? சூலமித்தியா, ಶೂನ್ಯಮಿತಿ ಸ್ತ್ರೀ. இதை நம்ம எல்லாரும் தப்பாவே புரிஞ்சுக்கிறோம். ಇದನ್ನ ಎಲ್ಲರೂ ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லிலி புஷ்பமாய் இருக்கிறேன். ನಾನು ಬಯಲಿನ ನೆಲಸಂಪಿಗೆ ತಗ್ಗಿನ ತಾವರೆ. நிறைய நேரங்களில் நம்ம இயேசு கிறிஸ்துவ தான் சாரோனின் ரோஜான்னு சொல்கிறோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ತಗ್ಗಿನ ತಾವರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. இங்கே அப்படி இல்லை. ಇಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. யாரு சாரோனின் ரோஜா? யாரு? ಅಲ್ಲಿ ತಗ್ಗಿನ ತಾವರೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾರು? சுலமித்தி, ಶೂನ್ಯಮಿತಿ ಸ್ತ್ರೀ. அப்போ நம்ம இந்த சாரோனின் ராஜாவே லீலி புஷ்பமே இந்த பாட்டிலெல்லாம் நிறைய நேரத்தில் நம்ம சில தவறுகளை பண்ணுறோம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ತಗ್ಗಿನ ತಾವರೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹಾಡುಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡ್ತೀವಿ. அப்புறம் இந்த அம்மா தொடர்ந்து 3-4 வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை விருந்து சாலைக்குள் அழைத்து செல்லும்னு சொல்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಔತಣ ಕೂಟದಲ್ಲಿ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. முதல் அதிகாரத்தில் சொன்னாங்க அறைக்கு அழைத்து செல்லும், இப்போ விருந்து சாலைக்கு அழைத்து செல்லும்னு சொல்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಇದರಲ್ಲಿ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಅರಮನೆಗೆ ಅಂತಃಪುರಕ್ಕೆ ಬರಮಾಡೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಔತಣ ಕೂಟಕ್ಕೆ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. விருந்து சாலைன்னா என்ன அர்த்தம்? ಔತಣ ಕೂಟ ಅಂತಂದ್ರೆ ಏನು? எனக்கு எல்லாத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க. ನನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿಬಿಡಿ. நீர் என்னைய நேசித்தீர் இல்லையா? ನೀವು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೀರಿ. இப்போ நான் சாட்சி சொல்ல போறேன் பத்தி. ಈಗ ನಾನು ನಿಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ. அந்த வசனத்தை படிக்கலாம் பிரியமானவர்களே. 3வது வசனம். 3ನೇ ವಚನ. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. 4வது வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே.
ಅವನು ನನ್ನನ್ನು ಔತಣ ಶಾಲೆಗೆ ಬರಮಾಡಿಕೊಂಡನು, ನನ್ನ ಮೇಲೆ ಅವನು ಎತ್ತಿದ ಧ್ವಜವು ಪ್ರೀತಿಯೇ. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து சென்றார். ನನ್ನನ್ನು ಔತಣದ ಶಾಲೆಗೆ ಬರಮಾಡಿಕೊಂಡನು. பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை உபயோகப்படுத்துகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பலருக்கு சாட்சி சொல்ல வைக்கிறார். ಅನೇಕರಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. அப்புறம் பாருங்க, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த 2ஆம் அதிகாரத்தில் ராஜா என்ன சொல்றாருன்னா, 7ஆம் வசனத்தை படிங்க. எஸ்லேம் ಎರಡನೇ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ರಾಜರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಗಮನಿಸ್ರಿ. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். ಯೆರೂಸಲೇಮಿನ ಸ್ತ್ರೀಯರೇ, ಉಚಿತ ಕಾಲಕ್ಕೆ ಮುಂಚೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿ ಬೆಳೆಯಿಸಬಾರದೆಂದು ಅಡವಿಯ ಹುಲ್ಲೆಗಳ ಮೇಲೆಯೂ ಅರಣಿಗಳ ಮೇಲೆಯೂ ನಿಮ್ಮಿಂದ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿಸುತ್ತೇವೆ. ராஜா எருசலேம் மக்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. அந்த அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாங்க, அவர் தூங்கட்டு, அவ்வளோதான். ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಒಂದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಕೆ ಮಲ್ಲಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ, ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಡ್ರಿ, ಅವರಿಗೆ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಎಬ್ಬಿಸಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு விரோதமாக வரும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸುವಾಗ ಆತನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ಆಯುಧಗಳು ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರದು. அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். ಆತನು ಅದನ್ನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಕಾಪಾಡಿಕೊಳ್ತಾನೆ. சூலமித்தி தூங்க வைக்கிறார். ಇಲ್ಲಿ ಸೂನಮಿತಿಯನ್ನ ಮಲಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ಮುಂದಿನ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ இந்த 2வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை படிப்போம். பைபிள் இருந்து படிங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ವಚನ. என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். ನನ್ನ ಕಾಂತನೆ ಹೊರಡು, ಹಗಲು ತಂಪಾಗಿ ನೆರಳು ಇಳಿದು ಹೋಗುವ ತನಕ ವಿಯೋಗವೆಂಬ ಪರ್ವತಗಳಲ್ಲಿ ಜಿಂಕೆಯಂತೆಯೂ ಪ್ರಾಯದ ಎರಳಂತೆಯೂ ಇರು. அந்த அம்மாவுடைய ஆசை பாருங்க. நம்ம இப்போ ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க, விருந்துக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க, இப்போ என்னை எங்கே கூட்டிகிட்டு போங்க? ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ಇವಾಗ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ, ಈಗ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಸಂಪಾದ ನೆಲಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அதுவும் பகலில் குளிர்ச்சியான வேலையில என்னை கூட்டிகிட்டு போங்க. ಅದು ಹಗಲು ತೆಂಪಾಗಿ ನೆರಳು ಇಳಿಯುವ ಹೋಗೋ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ರಿ. அதாவது காலையில் எல்லாரும் வாக்கிங் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி என்னை வாக்கிங் கூப்பிட்டு போங்க. ಮುಂಜಾನೆ ಎಲ್ಲರೂ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ವ್ಯಾಯಾಮಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರಲ್ಲ, ಆ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ರಿ. பைபிளில் நிறைய இடங்களில் அதிகாலையில் ஆண்டவரோடு கூட கை கோர்த்தவர்கள், ஆண்டவரை தேடினவர்கள் வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் பார்க்க முடியும். ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಮುಂಜಾನೆಯೇ ದೇವರನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಹುಡುಕುವಂತವರ ಜೀವನ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜೀವನವಾಗಿ ಇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இந்த வசனம் அதை குறிப்பிடுகிறது. ಈ ವಚನ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಅದು ಗಮನಿಸ್ತಾ ಇದೆ. 3ஆம் அதிகாரம் வாங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. 3ஆம் அதிகாரம் என்ன டாபிக்? 3ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಏನೆಂಬುದಾಗಿ ನಾನು ತಲೆಬರ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. இன்னும் ஒரு ஸ்டெப் அவங்களுடைய அன்பு மேல போகுது. ಅವರ ಪ್ರೀತಿ ಇನ್ನೊಂದು ಹಂತಕ್ಕೆ ಮೇಲಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. என்ன இது பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಗಮನಿಸ್ರಿ. சாலமோன் விட்டுட்டு போயிடுறாரு அந்த அம்மாவை. ಸೊಲೊಮೋನನ ಆಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அம்மா தூங்கும் போது போயிட்டாரு, அவர் வெளியில போயிட்டாரு. ಆಕೆ ಮಲಿಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வெளியே போறாங்க. ರಾತ್ರಿ ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿಯ ಸಮಯದಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆಕೆ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அங்க போய் அங்க வாட்ச்மேன் நிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಾವಲುಗಾರನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. அந்த வாட்ச்மேன் போய் கேக்குறாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು எனக்கு தெரியாது நீரார் வாட்ச்மேன். ಅಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನನ್ನು ಕಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರೆ ಅವರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಯೆರೂಸಲೇಮಿನ பெண்கள்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் போய் தேடுறாங்க. ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಸ್ತ್ರೀಯರ ಬಳಿಗೆಲ್ಲ ಹೋಗಿ ವಿಚಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேடின பிறகு ಅಲ್ಲಿ ಹುಡುಕಿದ ನಂತರದಲ್ಲಿ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಂಡುಹಿಡಿತಾ ಇದ್ದಾರೆ. கண்டுபிடிச்ச உடனே ಕಂಡುಹಿಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ரொம்ப சந்தோஷமா களி கூறுறாங்க. ತುಂಬಾ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ ಆನಂದ ಭರಿತವಾಗಿ ಕಾಣ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இதுதான் இந்த கதை. 3ஆவது அதிகாரத்துல ஒரு கதை. ಇದೇ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂಥ ಒಂದು ಕತೆ. தூங்கிட்டு இருக்கும்போது அவர் போயிடுறாரு,
தேடுறாங்க, வாட்ச்மேனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தொடர்ந்து தேடுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் என்னோடு கூட சந்தோஷப்படுங்க நீ சந்தோஷப்படுறாங்க. ಮಲಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ. ಮಲಿಕೊಂಡ ನಂತರದಲ್ಲಿ ರಾಜನು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ರಾಜನು ಹೊರಕೊಂಡು ಹೋದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆಕೆ ಎದ್ದ ನಂತರದಲ್ಲಿ ಕಾವಲುಗಾರನ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಭಾಗದಲ್ಲಿ ಹುಡುಕಿದ ನಂತರದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಲ್ಪಡುವಾಗ ಸಂತೋಷ ಭರಿತವುಳ್ಳವರಾಗಿ ಉಲ್ಲಾಸಪಟ್ಟು ಎಲ್ಲರೂ ನನ್ನೊಡನೆ ಬಂದು ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗ್ತೇವೆ. இயேசுப்பை கை விட்டாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೋ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ. நம்ம பாஸ்டர்ட்ட போறோம், அங்க போறோம், இங்க போறோம். இந்த வாட்ச்மேன் நம்ம போன மாதிரி நம்மளும் போய் தேடுறோம். ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, யாரும் இல்லைன்னு சொல்றோம். ஆனா தொடர்ந்து விடாப்பிடியா ஆண்டவர் தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பாக வரார். ಅಲ್ಲಿ ಸೇವಕರ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತೀವಿ, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ, ಇಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ, ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಸಿಗದಿದ್ರು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಡಬಿಡದೆ ನಾವು ಹುಡುಕುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಸಿಕ್ಕುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. கடைசியில் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நான் இன்னைக்கு நீ கைவிடலை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் நீ மற்றவங்களுக்கெல்லாம் சாட்சி சொல்கிறோம். ಅಲ್ಲಿ ದೇವರೇ ನೀನು ನನ್ನ ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ ನನ್ನನ್ನು ಎಂಬುದಾಗಿ ಆ ದೇವರನ್ನು ಸಿಕ್ಕುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕರ ಮಧ್ಯೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಾವು ಹೇಳುವಂಥವರಾಗಿರ್ತೀವಿ. இது 3ஆம் அதிகாரம் முதல் வசனமா கடைசி வசனம் மட்டும் படிப்போம். நமக்கு இந்த வசனம் படிங்க, இது கதை தான், புரிஞ்சுக்கிடும் உங்களுக்கு எல்லாரும். ಅಲ್ಲಿ ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಚನ ಮತ್ತು ಕೊನೆಯ ವಚನಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை ಕಾಣவில்லை. ರಾತ್ರಿಯಲ್ಲಿಯೂ ಹಾಸಿಗೆಯ ಮೇಲೆ ನನ್ನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯರನ್ನು ಹುಡುಕಿದನು, ಎಷ್ಟು ಹುಡುಕಿದರೂ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. கடைசி வசனம். சியோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். ಚೀಯೋನಿನ ನಾರಿಯೇ, ಹೊರಟು ಹೋಗಿ ರಾಜನಾದ ಸಲಮೋನನನ್ನು ನೋಡಿರಿ. ಅವನು ವಿವಾಹವಾಗಿ ಉಲ್ಲಾಸಪಟ್ಟ ದಿನದಲ್ಲಿ ತಾಯಿಯು ಅವನ ತಲೆಗಿಟ್ಟ ಕಿರೀಟವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அதான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. இங்கே 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இங்கே ஒரு கவிதை. 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂಥ ಕವಿತೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ, சாதாரணமாக உலக பிரகாரமான காதல்களில் நம்ம சினிமாவில் பார்ப்போம். ಸಾಧಾರಣವಾಗಿ ಲೌಕಿಕವಾದಂಥ ಒಂದು ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾವು ಕವಿತೆಗಳನ್ನು ಗಮನಿಸ್ತೀವಿ. அந்த கவிதையில் அந்த மணமகன் மணமகளை ವರ್ಣಿப்பார். ಆ ಒಂದು ಕವಿತೆಗಳಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಮೊದಲಿಂಗನು ಆ ಒಂದು ಮೊದಲ ಗೀತೆಯ ಕುರಿತಾಗಿ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ವರ್ಣಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. உன் முகம் சூரியனை போலது, உன் முகம் செடியை போலது, அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதே போல இங்கு சாலமோன் ಸುಲಮಿತಿಯಾಲೆ ವರ್ಣಿಕ್கிறார். ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಮುಖವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಸೂರ್ಯನ ರೀತಿಯಲ್ಲಿ, ಹೂವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಲಮೋನು ಇಲ್ಲಿ ಆಕೆಯನ್ನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆತನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ವರ್ಣಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதனால இந்த அதிகாரம் முழுவதும் ஏறக்குறைய இடையில ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று பழுது ஒன்றும் இல்லை, அதாவது உன் பாடியில பழுது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಫಲಗಳು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம லிபனோனுக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ಲೆಬನೋನಿಗೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்கே போய் நம்ம லிபனோன்ங்கிறபோது ஒரு நம்ம ஹனிமூனுக்கு போகிற மாதிரி அதாவது அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போவோம், வா உன்ட்டு பழுது ஒன்றும் இல்லை, நம்ம போகலாம் வா, நீ பரிசுத்தமாக இருக்கிற வா போகலாம் அப்படிங்கிறாரு. ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯ ಬಾ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಲೆಬನೋನಿಗೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்னை பார்த்து உன்ட ஒரு பழுது இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವಂಥದ್ದು, ನಿನ್ನಲ್ಲಿ ಯಾವುದೇ ದೋಷಗಳು ಇಲ್ಲಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர 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 உங்களையும் இயேசு கிறிஸ்துவையும் அதிகமாக கம்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் சுபாவம் இயேசுவின் சுபாவம் ஒன்று போல இருக்கும். ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿನೊಟ್ಟಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತ ಇರುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸ್ವಭಾವ ಯೇಸುವಿನ ಸ್ವಭಾವ ಒಂದೇ ಇರುವಂಥದ್ದಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದಾಗಿರ್ತದೆ. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் கனவுகளில், உங்களுடைய நினைவுகளில் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துறது மட்டும் இல்லை, உங்களை அப்படியே தூக்கிட்டு போறாருன்னு தெரியும். ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವಂಥದ್ದು ಸಹ ನಿಮಗೆ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಗೋಚರಪಡಿಸುವಂಥದ್ದಾಗಿರ್ತದೆ. சுருக்கமாக சொல்லியாச்சுன்னா பரலோகத்தினுடைய
அனுபவங்களை நாம் இந்த பூலோகத்தில் அதிகமாக இயேசுவோடு இருக்கும்போது அனுபவிப்போம். ಅಲ್ಲಿ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಲೋಕದ ಅನುಭವವನ್ನ ಯೇಸುವಿನ ಜೊತೆಲಿ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲೇ ನಾವು இந்த ಅನುಭವಿಸುವಂತವರಾಗಿರ್ತೀವಿ. 4ஆம் அதிகாரம் வந்து அதுதான் சொல்லுதுங்க. 4ನೇದೇ ಅದನ್ನೇ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. முதல்ல இங்க பாருங்க, ராஜா வந்து புகழ்றாரு, ಇಲ್ಲಿ ರಾಜ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಹೊಗಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ராணியை புகழ்றாரு. ರಾಣಿಯನ್ನ ವರ್ಣನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. முதல் வசனம் படிங்க. 4 chapter 4 verse 1 பைபிள்ல இருந்து. நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது, உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தழைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. ಆಹಾ ನನ್ನ ಪ್ರಿಯಳೇ, ನೀನು ಎಷ್ಟು ಚಲುವೆ, ಆಹಾ ನೀನು ಎಷ್ಟು ಸುಂದರಿ, ಮುಸುಕಿನೊಳಗಿನ ನಿನ್ನ ನೇತ್ರಗಳು ಪಾರಿವಾಳಗಳು, ನಿನ್ನ ಕೂದಲು ಗಿಲ್ಲಾದ್ ಬೆಟ್ಟದ ಪಾರ್ಶ್ವದಲ್ಲಿ ಮಲಗಿರುವ ஆடு மந்தை. இப்படியே வரிசையா ஒரு புறாவை கம்பேர் பண்றாரு, ஆட்டுக்குட்டி கம்பேர் பண்றாரு, ஆட்டுடைய பற்களை கம்பேர் பண்றாரு, சாம்பிராணியை கம்பேர் பண்றாரு, சிவப்பு நூலுக்கு கம்பேர் பண்றாரு. இப்படி கம்பாரிசன் அந்த அம்மாவை அப்படியே தூக்கி விடுறாரு. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದೊಂದು ವಸ್ತುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ವರ್ಣನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಆಕೆಯನ್ನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉನ್ನತಕ್ಕೇರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. கடைசி என்ன சொல்லி 7ஆம் வசனம் படிங்க. 7ನೇ ವಚನ ಓದ್ರಿ. என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ನನ್ನ ಪ್ರಿಯಳೇ, ನೀನು ಸರ್ವಾಂಗ ಸುಂದರಿ, ನಿನ್ನಲ್ಲಿ ಯಾವ ದೋಷವೂ ಇಲ್ಲ. பழுது இல்லை, ಯಾವ ದೋಷವೂ ಇಲ್ಲ. you are perfectly all right. ನಿನ್ನಲ್ಲಿ ಯಾವ ದೋಷವೂ ಇಲ್ಲ, ನೀನು ಸರಿಯಾಗಿ. ஆகையினால உன்னை நான் ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போறேன். ಹಾಗಾಗಿ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಹನಿಮೂನಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. நான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವಬಾಧ್ಯರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 8ஆம் வசனம் படிங்க. 8ನೇ ವಚನ. லீபனோனிலிருந்து என்னோடே வா, என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா, அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் செனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களில் இருந்தும் சிவிங்கிகளின் மலைகளில் இருந்தும் கீழே பார். என்னೊಂದಿಗೆ ಲೆಬನೋನಿನಿಂದ ಬಾ, ವಧುವೆ ಲೆಬನೋನಿನಿಂದ ನನ್ನೊಂದಿಗೆ ಬಾ, ಅಮಾನದ ತುದಿ, ಶೇನೀರ್ ಮತ್ತು ಹೆರ್ಮೋನ್ ಶಿಖರಗಳ, ಸಿಂಹಗಳ ಗವಿಗಳು, ಚಿರತೆಗಳ ಗುಡ್ಡಗಳು, ಇವುಗಳಿಂದ ಹೊರಟು ಬಾ. இந்த மலையெல்லாம் கூட்டி கூட்டி காமிந்த கொடைக்கானல் மலையில் போய் நான் கல்யாணம் பண்ண உடனே என்ன பண்ண தெரியுமா சொல்லிட்டா? கல்யாணம் பண்ண 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் கல்யாணம். என்ன விக்டோரியா? ரைட்டு. 28ஆம் தேதி என் ஒய்ஃபை மலை கூட்டிட்டு போயிட்டேன். 27ನೇ ತಾರೀಕು ಮದುವೆ ಆದಂತ ಅಂಕಲ್ ಆಂಟಿ ಅವರ ಮದುವೆ ಆದಂತ ಒಂದು ದಿವಸ 28ನೇ ತಾರೀಕು ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. எந்த மலை? ಯಾವ ಬೆಟ್ಟ? கொடைக்கானல். ಕೊಡೆಕೆನಲ್ಗೆ. கொடைக்கானல் மேலே கூட்டி போய் ஒன்றா காமிக்கிறேன். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕೊಡೆಕೆನಲ್ಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದೊಂದಾಗಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த மாதிரி அந்த மனுஷன் போய் காமிச்சிருக்காரு பாருங்க. ಅಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದೊಂದಾಗಿ ಇಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எனக்கு சந்தோஷமா இருக்குது, ಸಂತೋಷ ಉಳ್ಳದಾಗಿದೆ. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த சான்ஸை எடுத்துக்கிடுங்க. இந்த ஆகினவங்க நினைச்சு டைட்டஸ் நினைச்சு பிரயோஜனம் இல்லை. இப்போ தலையை சொல்லிட்டு இருக்கிறீங்களே. இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்க எங்கள் வாழ்க்கையில். அட்லீஸ்ட் உங்கள் பிள்ளைங்களையாச்சும் பண்ண சொல்லுங்க, பேர பிள்ளைங்கள. என்ன பேர பிள்ளைங்க கல்யாணம் ஆனமுன்னு அடுத்த நாள் எங்கே போய் சொல்லணும்? ஊட்டிக்கு போய் சொல்லு. பணம் இருந்துச்சுன்னா சுவிட்சர்லாந்து போய் சொல்லுங்க. சுவிட்சர்லாந்து. சரி, ரைட் விடுங்க. அப்போ பரலோகத்திலிருந்து காமிக்கிறாராம். அது நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து பரலோகத்தை நமக்கு பூலோகத்திலே காட்டுவாருங்க. ಅಲ್ಲಿ ಪರಲೋಕವನ್ನ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ತೋರಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. அப்புறம் இந்த வசனத்துல இந்த அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சி பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. 3ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த அம்மா பேசுறாங்க நிறையா, 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஐயா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா. ಅಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮೊದಲಗಿತ್ತಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ಲು. ಇಲ್ಲೇನಂತಂದ್ರೆ ಮೊದಲಿಂಗನು ಅಂತಂದ್ರೆ ಅರಸನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. கடைசி வசனம் சொல்றா பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். ಕೊನೆಯ ವಚನ ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಚನ. நீங்க கண்டிப்பாக இந்த வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ಖಂಡಿತವಾಗಿ ಒಂದು ವಚನವನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. 16ஆம் வசனம். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்தப்பிசன்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ಬಡಗಣ ಗಾಳಿಯೇ ಬೀಸು, ತೆಂಕಣ ಗಾಳಿಯೇ ಬಾ, ನನ್ನ ತೋಟದ ಸುಗಂಧಗಳು ಹರಡುವ ಹಾಗೆ
ಅದರ ಮೇಲೆ ಸುಳಿದಾಡು ಎನ್ನಿನಿಯನು ನನ್ನ ತೋಟದೊಳಗೆ ಸೇರಿ ನನ್ನ ಉತ್ತಮ ಫಲಗಳನ್ನ ತಾನೇ ಭುಜಿಸಲಿ. இங்கே தமிழ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை டிரான்ஸ்லேஷன். வாடையே எலும்பு தெண்டலை வான்னு வருது. கன்னட டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. வடக்கு காத்தே தென் காத்தேன்னு போட்டிருக்கு இல்லையா? ஆமாம். வடக்கு காத்தே தெற்கு காத்தே, வடகಣ ಗಾಳಿಯೇ ಬೀಸು ತೆಂಕಣ ಗಾಳಿಯೇ ಬಾ. அது மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் போட்டிருக்கோம். அதாவது வடக்கு பக்கம் காற்று, தெற்கு பக்கம் காற்று, ரெண்டு காத்தே வா அப்படின்னு சொல்றாரு இங்க சாலமோன். ಅಲ್ಲಿ ಸೊಲೊಮೋನನು ಬಡಗಣ ಗಾಳಿಯೇ ತೆಂಕಣ ಗಾಳಿಯೇ ಬೀಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா வடக்கு காற்று வரும்பொழுது சாதாரணமாக அது வந்து ஒரு முரட்டுத்தனமான காற்றா இருக்குமா. அதாவது புயல் மாதிரி வச்சுக்கிடுங்களேன். அது வந்து ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்ட் காற்றா இருக்காது. அப்படி மரம் ஆடும், கீழே விழும், வேகமாக வரும், கொஞ்சமாயிரும், திடீர்னு ಜಾಸ್ತಿ வரும். ಅದು ವಡಕಲಿಂದ ಬರೋ ಕಾತು. ಅಲ್ಲಿ ಬಡಗಣದ ಗಾಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗಾಳಿ ಸ್ವಲ್ಪ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವೇಗವಾಗಿ ಬರ್ತದೆ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರಗಳು ಬೀಳ್ತದೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ವ್ಯತಿರಿಕ್ತವಾಗಿ ಬೀಸುವಂತ ಗಾಳಿ ಅದಾಗಿರ್ತದೆ. ஆனா தெற்கு வர்ற காத்து தென்றல். அது தென்றல் வந்து அது வந்து ஒரே ஸ்பீடாக இருக்கும். அந்த மரங்களை லேசாக ஆடும். நம்ம மேலே பட்ட உடனே நமக்கே ஒரு தென்றல் அடிக்குது அப்படின்னு சந்தோஷம், அந்த கண்ட்ரோல்டு இயர் வரும். ಅಲ್ಲಿ ತೆಂಕಣ ಗಾಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಸಮತೋಲನವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಸಮತಟ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಗಾಳಿ, ಒಂದು ತಂಗಾಳಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಆ ಒಂದು ಗಾಳಿ ಬರುವಾಗ ಸಮಾಧಾನಕರ ಅನುಭವಿಸುವಂತ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಿರ್ತದೆ. அப்போ ரெண்டு காத்தும் நம்ம வாழ்க்கையிலே வேண்டும். ಆ ಎರಡು ಗಾಳಿಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇಕು. ஒரேடிய தென்றல் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. ஒரேடியா புயல் வந்தாலும் நல்லா இருக்காது. புயல் வந்தாலும் நீ நல்லா இருக்கணும், தென்றல் வந்தாலும் நல்லா இருக்கணும் நீ சாலமோன் சூலமேத்தியாளுக்கு சொல்லி கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಸೊಲೊಮೋನನು ಸುನಿಮತೆ ಸ್ತ್ರೀಗೆ ಹೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಬಡಗಣ ಗಾಳಿ ಬಂದರೂ ಕೂಡ ಅದು ಸರಿಯಾಗಿರುವುದಿಲ್ಲ, ತೆಂಕಣ ಗಾಳಿ ಬಂದಿದ್ರು ಕೂಡ ಸರಿಯಾಗಿರುವುದಿಲ್ಲ, ಎರಡು ಕೂಡ ಸಮತಟ್ಟಾಗಿ ಬರಲ್ಪಡಬೇಕು. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் இப்படி எந்த வாழ்க்கை என்பது வெறும் இனிப்பு இல்லை, அது வெறும் கசப்பு இல்லை, கசப்பும் இனிப்பும் கலந்துதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ಅಲ್ಲಿ ಜೀವನ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಬರೀ ಕಹಿ ಘಟನೆಗಳಲ್ಲ ಅಥವಾ ಬರೀ ಸಿಹಿ ಘಟನೆಗಳಲ್ಲ, ಸಿಹಿ ಕಹಿ ಎರಡೂ ಘಟನೆಗಳು, ಎರಡೂ ವಿಷಯಗಳು ಸೇರಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿರಲ್ಪಡಬೇಕು. நான் வந்து 8 அதிகாரம் படிக்கலான்னு நினச்சி வந்தேன். இன்னைக்கு இதுக்கு மேலே 4 அதிகாரத்தை நான் வேகமாக நடத்துறதுக்கு எனக்கு ஆவியானவர் நடத்தலை. என்னைய ಅಲ್ಲಿ 8 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ಮುಗಿಸ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬಂದ, ಇನ್ನು ಮೇಲೆ 4 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ವೇಗವಾಗಿ ಮುಗಿಸ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ஏன்னா இனிதான் முக்கியமான கதைகள்லாம் வருது. அந்த அம்மாவுடைய காரியங்கள்லாம் விசேஷமாக அந்த அம்மாவை அடிச்சு போட்டுருவாங்க ஊர்க்காரங்கள்லாம், அதெல்லாம் வருது. அந்த அருமையான ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதை வந்து நான் சட்டு புட்டுன்னு சொல்லி முடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ಅಲ್ಲಿ ಇನ್ನು ಮೇಲೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಊರಿನವರು ಸೇರಿಬಿಟ್ಟು ಆ ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಒಡೆದು ಹಾಕ್ತಾರೆ. ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಬೇಗವಾಗಿ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಅವಕಾಶಗಳು ಆ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ಆಸೆ ಇಲ್ಲ. அந்த அம்மாவை விட்டுட்டு ஆண்டவர் போயிடுவார். ಆಕೆಯನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ದೇವರು ಹೊರಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அது ஏன் அதெல்லாம் விளக்கணும்னா சட்டு புட்டுன்னு 5 நிமிஷத்துல என்னால் விளக்கம் சொல்ல முடியாது. 5 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಅದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஆகையினால கர்த்தருக்கு சித்தமானால் என்னுடைய அடுத்த செஷன்ல நான் வந்து இந்த 4 அதிகாரத்தோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய ಇಂಟ್ರೊಡಕ್ಷನ್ ಕೊಡಕ ವೇಂடும் ಎಂದು ಆಸೆಪಡುತ್ತೇನೆ. ಕಳೆದ ಮುಂಬರುವಂತ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಒಂದು ತರಗತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ಮಿಕ್ಕ 4 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥದ ಮೊದಲ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದರ ಒಂದು ಹಿನ್ನೆಲೆಯನ್ನ ತಿಳಿಸುವಂತವನಾಗಿರ್ತೇನೆ. ಅದಕ್ಕೆ முன்பாக தயவு செய்து என்னுடைய நோட்ஸை வாங்கி உங்கள் தலைவர்கள்ட்ட நீங்களே கேட்டு வாங்கி அதை பிரிண்ட் எடுத்து உங்கள் பைபிளில் நான் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் சப்டாபிக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு உன்னத பாட்டை அழகாக நீங்கள் டீச் பண்ணுவதற்கு இது வந்து ஒரு கருவியாக மாறிவிடும். ಅಲ್ಲಿ ನಾನು ಮೊದಲು ಹೇಳಿದಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಟ್ಸ್ಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಒಂದು ಟೀಚರ್ಸ್ಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ಸ್ಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ನೀವು ಪಡೆದುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಸತ್ಯವೇದಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಗುತ್ತು ಮಾಡಿಕೊಂಡು ಓದಲ್ಪಡುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದು ಸುಂದರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿವರಣೆಯ ಪುಸ್ತಕವಾಗಿ ನಿಮಗೆ ಅದು ತಿಳಿಸಲ್ಪಡ್ತದೆ. நம்ம இந்த இதோடு கூட நான் முடிக்க ஆசைப்படுறேன். ಇಲ್ಲಿಗೆ ನಾನು ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತೀನಿ. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜா எவ்வளவு
ராணி அதாவது சூலமித்தை எப்படி நேசித்தாலோ அதே போல நேசிக்க நாம் ಕற்றுಕೊಳ್ಳುவோம். ಅಲ್ಲಿ ಸುನಿಮಿತಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ತ್ರೀ ರಾಜನನ್ನ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಕಲ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಲು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವುಗಳು ಯೇಸುವನ್ನ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಕಲ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த பைபிள் ஜர்னி நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಈ ಬೈಬಲ್ ಜರ್ನಿ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. கடந்த பல நாட்களாக நம்முடைய பைபிள் ஜர்னி ப்ரோக்ராம், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், நியூ இயர் ப்ரோக்ராம் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது. ಕಳೆದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಬೈಬಲ್ ಜರ್ನಿ ಕಾರ್ಯಕ್ರಮವು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಾಗೂ ಹೊಸ ವರ್ಷದ ಒಂದು ಆರಾಧನೆಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಇದನ್ನು ನಾವು ಸ್ವಲ್ಪ ತಳ್ಳಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ವಿ. இருந்தாலும் இது தேவனுடைய நேரம். ಆದರೂ ಸಹ ಇದು ದೇವರ ಒಂದು ಸಮಯ. நமக்கு தேவன் எந்தெந்த நேரத்தில் எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை கற்றுக் கொடுக்கிறார். ದೇವರು ಯಾವ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಏನನ್ನ ಕಲಿಸಿ ಕೊಡಬೇಕು ಅದನ್ನ ಕಲಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் பாடத்துக்கு செல்லும் முன்பாக ஒரு சில அறிவிப்புகளை சொல்லி நான் உள்ள கலந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ಕೆಲವು ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನ ಹೇಳಿದ ನಂತರದಲ್ಲಿ ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯದ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತೇನೆ. கர்த்தருக்கு சித்தமானால் ஜூன் மாதம் நமக்கு இந்த பைபிள் ஜர்னி ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிவடைகிறது. ದೇವರ ಚಿತ್ತವಿರುವುದಾದರೆ ಜೂನ್ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಈ ಒಂದು ಬೈಬಲ್ ಜರ್ನಿಯ ಒಂದು ಮೊದಲ ಬ್ಯಾಚ್ ನ ಒಂದು ಆರ್ಡಿನೇಷನ್ ಇರ್ತದೆ. 9 ಕ್ಲಾಸ್ ಇನ್ನೂ நடக்கும். இதோடு சேர்ந்து 9 ಕ್ಲಾಸ್. ಇದರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಇನ್ನು 9 ತರಗತಿಗಳು ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. எல்லாருக்கும் சர்க்குலர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட், வெரி குட். அதனால என்னுடைய கிளாஸ் 9 கிளாஸஸ்ல 6 கிளாஸ் நான் இன்னையோடு சேர்ந்து தீர்க்கதரிசி புத்தகங்களை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ಅಂಕಲ್ ಅವರ ಮಿಕ್ಕ ಇನ್ನು 6 ತರಗತಿಗಳಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಗಳ ಕುರಿತಾಗಿ ಈ ಒಂದು ತರಗತಿಯನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡು 6 ತರಗತಿಗಳಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಗಳ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. மீதி 3 கிளாஸ் நான் ರಿವೈಸ್ பண்ண போறேன். ಮಿಕ್ಕ 3 ತರಗತಿಗಳನ್ನ ನಾವು ಕಲ್ತುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಪುನರಾವರ್ತನೆ ಮಾಡಲ್ಪಡುತ್ತೇವೆ. என்னுடைய ஆசை எல்லாம் ஒன்றே ஒன்று. ಸೇವಕರ ಆಸೆ ಎಲ್ಲ ಒಂದೇನೆ. நீங்க இந்த பழைய ஏற்பாடு முழுவதையும் அதிகாரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ಅಳವಡಿಕೆಯ ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ನೀವು ಅಧ್ಯಾಯವಾಗಿ ನೀವು ಅದನ್ನು ಓದಲ್ಪಡಬೇಕು. 40 ಚಾರ್ಟ್ ಪ್ರಿಪೇರ್ பண்ணிட்டோம். ಸರಿಸುಮಾರು 40 ಚಾರ್ಟ್ಗಳನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. 40 ಚಾರ್ட்டும் உங்களுக்கு வீட்டுல தொங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இது பேசும், தலைமுறையாக பேசும். ಈ 40 ಚಾರ್ಟ್ಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಇದನ್ನ ನೀವು ಹಾಕುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಲೆಮಾರಿನವರೆಗೂ ಇದು ಮಾತನಾಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. இந்த 6 கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சார்ட் இருக்கும். ಈ ಒಂದು ತರಗತಿಗಳು ಮುಗಿದ ನಂತರದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮನೆಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಒಂದು ಚಾರ್ಟ್ಗಳು ಅದು ಇರಲ್ಪಡಬೇಕು. அந்த சார்ட்டை வச்சு தான் 3 வாரம் நான் சொல்லி கொடுக்க போறேன். ಆ ಚಾರ್ಟ್ಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮಗೆ ಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಡ್ತೇವೆ. அப்போ பைபிள் எல்லாமே சொல்லி கொடுத்தலாம். அது ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸತ್ಯವೇದವಿಲ್ಲದೇನೆ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡಬಹುದು. இதுதான் என்னுடைய கோல். ಇದೇ ಅಂಕಲ್ ಅವರ ಒಂದು ನಿರ್ಧಾರ. அதனால ராத்திரி மகனும் நான் இருந்து இந்த மெட்டீரியல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ಹಗಲು ರಾತ್ರಿ ಸೇವಕರು ಇದನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. முதல்ல உங்ககிட்ட சார்ட் இருக்கும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಚಾರ್ಟ್ ಇರ್ತದೆ. இரண்டாவது ವರ್ಕ್ ಬುಕ್ இருக்கும். ಎರಡನೇದಾಗಿ ವರ್ಕ್ ಬುಕ್ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರ್ತದೆ. ವರ್ಕ್ ಬುಕ್ போது ஒவ்வொரு அதிகாரத்திலயும் கேள்வி ಕ್ವೆಶ್ಚನ್ಗೆ ಆನ್ಸರ್ பண்ண அந்த புக் உங்க கையில இருக்கும் ಟಾಪಿಕೋட. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲೂ ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರಗಳನ್ನು ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುಸ್ತಕ ಇರಲ್ಪಡುತ್ತದೆ. அதோடு கூட மேனுவல் இருக்கும். ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಮ್ಯಾನುವಲ್ ಪುಸ್ತಕವೂ ಸಹ ಸಿಗ್ತದೆ. அந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் விளக்கம் இருக்கும். ಆ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಗಳಿಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ಪಷ್ಟ ವಿವರಣೆ ಅದು ಸಿಗಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த அத்தனை புக் 3 பார்ட் பண்ணி இந்த போர்டில் காட்டுற படங்கள் ஒரு எல்லா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் படங்கள் இருக்கும். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் படத்தோட டாபிக் இருக்கும். அதோடு கூட ஒரு வசனம் சேர்ந்து வரும். ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ತೋರಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಚಿತ್ರಣವಿರ್ತದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಕ್ಕೂ ಆ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಚನಗಳ ಒಂದು ವಿವರಾತ್ಮಕವಾಗಿ ಅದು ಬರೆಯಲ್ಪಡ್ತದೆ. நீங்க பழைய ஏற்பாடு திருப்பினீங்கன்னா முதல்ல நீங்க ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட முடியும். அவ்வளவுதான். உங்களால விளக்கம் சொல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப நாள் ஆகும். அட்லீஸ்ட் இதுல இங்க என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்குன்னு தெரியும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ವಿವರಣೆ ಹೇಳುವಂಥದ್ದು ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟವಾಗುವಂತ ಒಂದು ವಿಷಯವಾಗಿರ್ತದೆ. ಆದ್ರೆ ಆ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಚನಗಳ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಮಗೆ ಅಲ್ಲಿ ನೀವು ತಿಳಿಸಿಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. எப்படி சுலபமாக வேதத்தை படிக்கிறது அப்படின்னு நீங்க கற்றுக்கொள்வீங்க. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸುಲಭವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕಲಿತುಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತದೆ. இந்த ஒரு சார்ட்டை பாத்தீங்கன்னா இதுல ராஜாக்கள்
எந்த ராஜாக்கள் எந்த வருஷம் இருந்தாங்க, எந்த ஆசாரியர்கள் இருந்தாங்க, எந்த தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, எந்த ராஜா நல்லவனா கெட்டவனா, அந்த எங்கே ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, ஈவன் பைபிள் பேஜ் ಕೂಡ ಇದ இருக்கும். அந்த ಚಾರ್ಟ್ பார்த்த உடனே ಟಕ್ 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 ನೀವು ಎತ್ತು ಕೊಡ್ತೀವಿ. ಈ ಒಂದು ಚಾರ್ಟ್ ಅನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಇಸ್ರಾಯೇಲರ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅರಸರುಗಳ ಕುರಿತಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ ಅರಸ ಯಾವ ವರ್ಷದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟ, ಆ ಒಂದು ರಾಜನ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಪ್ರವಾದಿಗಳು ಯಾರು, ಯಾವ ವರ್ಷದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ರು, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅದು ಯಾವ ಒಂದು ಪುಟದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳು ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಬರ್ತದೆ ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಚಾರ್ಟ್ ಅನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. 9 ಕ್ಲಾಸ್ಗೂ ನೀವು ಖಂಡಿತವಾಗಿ ಅಟೆಂಡ್ பண்ண வேண்டும். ಹಾಗಾಗಿ ಮಿಕ್ಕ 9 ತರಗತಿಗಳಿಗೆ ನೀವು ಖಂಡಿತವಾಗಿ ನೀವು ಅಟೆಂಡ್ ಆಗಲ್ಪಡಬೇಕು. ஒருவேளை புதுசா யாராவது சேர்ந்தாக்கணும் கூட நீங்க பரவாயில்ல சேருங்க. நீங்க ஏன்னா வீடியோ பேக்கேஜ் இருக்குது, ஆதி ஆமத்திலிருந்து வீடியோ பேக்கೇಜ್ இருக்கிறதுனால நீங்க இடைவிட்டது பார்த்து நீங்க ಕಟ್ಟುಕೊಳ್ಳ முடியும். ಒಂದು ವೇಳೆ ಯಾರಾದರೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ನೀವು ಸೇರಿಕೊಳ್ಳಿ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಇದರ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಒಂದು ತರಗತಿಗಳ ವಿಡಿಯೋನ್ನ ಈಗಾಗಲೇ ನಾವು ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡಿರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. இப்போ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತೀನಿ. ஆன்லைன்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ಅನೇಕರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ವಿಶೇಷமாக ಹೋಮ್ಸ್ல இருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. ವಿಶೇಷವಾಗಿ ನಂಬಿಕೆಯ ಮನೆಗಳಿಂದ ಅನೇಕರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. நீங்க பார்க்கும்போது கண்டிப்பாக ஒர்க் புக் ஃபில்அப் பண்ணணும். அதுக்காக நீங்க இப்பவுமே நல்லா கவனிச்சாதான் உங்க ஒர்க் புக்ல ಕ್ವೆಶ್ಚನ್ಸ್லாம் ಆನ್ಸರ್ பண்ண முடியும். ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ವರ್ಕ್ ಬುಕ್ ಗಳನ್ನ ಈಗಲೇ ನೀವು ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನ ಒಂದು ವರ್ಕ್ ಬುಕ್ ಗಳಿಗೆ ಉತ್ತರಗಳನ್ನು ಬರೆಯೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. அதனால நீங்க கொஞ்சம் ஞானமாகவே எல்லாரும் அட்டென்ஷனை திருப்பாம பாருங்க. ಹಾಗಾಗಿ ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಕೂಡ ತಮ್ಮ ಒಂದು ದೃಷ್ಟಿಯನ್ನ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಹರಿಸದೆ ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನ ಗಮನಿಸುವಂತವರಾಗಿರ್ರಿ. ಕಳೆದ ಸೆಷನ್ல ಉನ್ನತ ಪಾಠ 4ಾம் ಅಧಿಕಾರத்தோட ನಾನು ಮುಗಿಸಿರ್க்கிறேன். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಕಳೆದ ಒಂದು ತರಗತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಮಗೀತೆಗಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ನಾವು ನಿಲ್ಲಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೆವು. ಈಗ 5ಾம் ಅಧಿಕಾರದಿಂದ பார்க்க போறோம். ಇವತ್ತಿನಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இந்த 5ாம் அதிகாரத்தை பார்த்த பிறகு நம்ம வரிசையா நம்ம சீக்கிரமாக இன்னைக்கு முடிக்க போறோம். ಈ 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮುಗಿಸಿದ ನಂತರದಲ್ಲಿ ನಾವು ವೇಗವಾಗಿ ಇದನ್ನು ಮುಗಿಸುವಂತದ್ದಕ್ಕಿದ್ದೇವೆ. 5ாம் அதிகாரத்துக்கு நம்ம இப்போ எல்லாரும் பைபிளை திருப்புங்க. 5ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲರೂ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. 5 chapter 5 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5 மேல 2 3 4 ಇನ್ನು ಮೇಲೆ. ஓகே, பாருங்க. இந்த இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த படத்தை நீங்க பாருங்க. பார்க்கும்போது அங்கு ಕಾದಲಿನ್ ನೆರುಕಮಾನ ಒಂದಿನದಲ್ಲಿ ತಮಿಳ ಪೋಟುತ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಪ್ರೀತಿಯ ಆತ್ಮಿಕ ಒಕ್ಕೂಟ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. அதாவது கணவன் மனைவி ஆவதற்கு முன்பாக அவர்கள் நெருங்கிய உறவுடன் இருந்த ஒரு காட்சி. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಒಂದು ಸಂಬಂಧ ಅದು ಏರ್ಪಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಸಂಬಂಧದ ವಿವರಣಾತ್ಮಕ. ಒಬ್ಬೊಬ್ಬರು அவங்க ಅன்பை எப்படி பரிமாறனாங்கறத பத்தி ನಾವು பார்க்க போறோம். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅಲ್ಲಿ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ರು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ನಾವು ಜೆபித்து விட்டு ஆரம்பிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அன்பாண்டவரே, இன்று உங்கள் கர்த்தாவே நாங்கள் உன்னத பாட்டு ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை படிக்க போகிறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஞானம் பலம் புத்தி எல்லாம் பரத்திலிருந்து கூட இந்த கல்வாரி பைபிள் ஜேர்னியில் படிக்கிறவங்க வருங்காலத்தில் ஒரு பெரிய சொத்தை பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும். வேதத்தை எப்படி சுலபமாக கற்றுக்கொள்ளலாங்கிறத அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கிருபை இந்த செஷன் நாங்கள் ஆசீர்வாதம் மாற்றிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குறேன் தகப்பனே, ஆமென். உன்னத பாட்டு 5ாம் அதிகாரம் முதல் வசனம். பரமகீதா 5ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲ ವಚನ. அதில் பாருங்க, நான் முதல்ல நல்லா கவனிக்கணும். இப்போ தான் ரொம்ப உன்னத பாட்டுன்னு என்னன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ಯಾಕಂತಂದ್ರೆ ಈಗಲೇ ಪರಮಗೀತೆ ಏನಂತ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತೇನೆ. இதில் சாலமோன் சூலமெத்தி இந்த 2 பேர் ಮುಖ್ಯ ಕಥಾಪಾತ್ರ. ಇದರಲ್ಲಿ ಇಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿಗಳು ಕಥಾನಾಯಕರು ಮತ್ತು ಕಥಾನಾಯಕಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಲಮೋನ ಮತ್ತು ಸುನಮಿತ್ರಿಯ ಸ್ತ್ರೀ. சாலமோன் ஒரு ராஜா, ಸಾಲಮೋನ ಒಬ್ಬ ಅರಸ. அவர் என்ன பண்றாரு, வாழ்க்கையில ஒரு ಟೆಸ್ಟ್ வைக்கிறார். ಅಲ್ಲಿ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಟೆಸ್ಟ್ ಅನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದು என்ன ಟೆಸ್ಟ್னா, ಅದು ಯಾವ ಟೆಸ್ಟ್ ಅಂದ್ರೆ ಕಾಟುಗಳ போறாரு, ಕಾಡಿನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮಾರುವೇடம் போட்டுக்கிறாரு, ಮಾರುವೇಷ ಹಾಕಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.
ஒரு திராட்சை தோட்டத்தில் போய் அங்கே ஒரு சின்ன வீடு இருக்குது, அங்கே ஒரு விவசாயி மக இருக்கா, அவங்கள போய் நேசிக்கிறார். ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕದಾದಂಥ ಒಂದು ಮನೆ ಇದೆ, ಅಲ್ಲಿ ತಂದೆ ಮತ್ತು ಮಗಳಿದ್ದಾಳೆ, ಅಲ್ಲಿ ಆಕೆಯನ್ನು ಈತನೇನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த அம்மாவுக்கு சாலமோன் தெரியாது, ಆಕೆಗೆ ಸಲಮೋನ್ ಯಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனாலும் அந்த அம்மா அழகா, ரொம்ப அழகா இருக்கிறாங்க. ಆದರೂ ಸಹ ಈಕೆ ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಹಳ சுந்தரவாதந்த ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ. அந்த அம்மாவை நேசிக்கிறாங்க, இவங்க நேசிக்கிறாங்க, அதை அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். அதுதான் உன்னத பாட்டு. ಅಲ್ಲಿ ಅವರಿಬ್ಬರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಮ್ಮ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುವಂತದ್ದೇ ಅದೇ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದ ಭಾಗ. இதுல 4 கேரக்டர் வரும் முக்கியம். ಇದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ 4 ಅಂಶಗಳು ಬರಲ್ಪಡುತ್ತದೆ. நல்ல கவனிங்க, 4 கேரக்டர். ಇದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ 4 ಅಂಶಗಳು ಬರಲ್ಪಡುತ್ತದೆ. நான் கொடுத்த அந்த ஷீட் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. ಸೇವಕರು ಅಂಕಲ್ ಅವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಶೀಟ್ ಅನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. அதுல உரையாடல் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது இந்த ஷீட்ல பாத்தீங்கன்னா உரையாடல் அப்படின்னு போட்டிருக்கோம். கன்னடம், தமிழ், இங்கிலீஷ்ல இருக்கும். ಅಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಕನ್ನಡ, ಇಂಗ್ಲಿಷ್ ಹಾಗೂ ತಮಿಳ್ 3 ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಇದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ ಒಂದು ವಿವರಣದ ಒಂದು ಮುಖ್ಯ ಒಂದು ಬರಹವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் இதை ஒரு 10 தடவை ಟೀಚ್ பண்ணியிருப்பேன். ಇದನ್ನ ಅಂಕಲ್ ಅವರು ಸರಿಸುಮಾರು ಒಂದು 10 ಬಾರಿ ಆದ್ರೂ ಇದನ್ನ ಟೀಚ್ ಮಾಡಿರ್ತಾರೆ. முதல் டீச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ಮೊದಲು ಇದನ್ನ ಟೀಚ್ ಮಾಡುವಂತ ಅಥವಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತರಗತಿಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ರು. அப்புறம் பாஸ்டர் சக் ஸ்மித் என்னுடைய குரு, அவருடைய கேசட்டை கேட்கும்போது அவர் எனக்கு ಟೆಕ್ನಿಕ್ சொல்லி கொடுத்தாரு. ಅಂಕಲ್ ಅವರ ಗುರು ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಸ್ಟರ್ ಚಕ್ ಸ್ಮಿತ್ ಅವರ ಒಂದು ಕ್ಯಾಸೆಟ್ಗಳನ್ನ ಕೇಳುವಾಗ ಆಗ ಅಂಕಲ್ ಅವರಿಗೆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರಹಸ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿಕೊಟ್ರು. ஏன்னா நிறைய புத்தகங்களை உன்னத பாட்டை பற்றி பயங்கரமா எழுதியிருக்காங்க. ಅನೇಕ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಪರಮಗೀತೆ ಪುಸ್ತಕದ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் ஒரு காலத்தில் யோபு புத்தகத்தை பற்றி அப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ಒಂದು ಕೆಲವು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೋಬನ ಪುಸ್ತಕದ ಕುರಿತಾಗಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟೆ. நிறைய யோபு புத்தகத்தை படிக்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க. ಅನೇಕ ಸಂದರ್ಭ ಯೋಬನ ಪುಸ್ತಕವನ್ನ ಓದುವುದಿಲ್ಲ, ಸ್ಕಿಪ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. 2 நாளாகும் ஸ்கிப் பண்ணுவாங்க, 1 நாளாகும் ಸ್ಕಿಪ್ பண்ணுவாங்க. ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ಇರುತ್ತಂತ 2 ಪೂರ್ವಕಾಲ ಇರುತ್ತಂತ ಪುಸ್ತಕವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಓದುವುದನ್ನು ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. அதே மாதிரி உன்னத பாட்டையும் விட்டுருவாங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪರಮಗೀತ ಪುಸ್ತಕವನ್ನು ಸಹ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. அதுலதான் நிறைய சக்தி இருக்குது. நீங்க இந்த சக்தி மாத்திரையை சாப்பிட வேண்டும். ಅದರಲ್ಲಿ ಅತ್ಯಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ. ಆ ಒಂದು ಶಕ್ತಿಯಾದಂತ ಒಂದು ಮಾತ್ರೆಗಳನ್ನ ನೀವು ಸೇವಿಸಲ್ಪಡಬೇಕು. நம்ம ஸ்டூடெண்ட் லேட்டாக வராரு, இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டே வராரு. அப்போ இந்த இதுதான் பைபிள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். ಇದೇ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯ. இப்போ ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வச்சுட்டு நான் இதை ஆரம்பிக்கிறேன். ಈಗ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಇಟ್ಟು ನಂತರದಲ್ಲಿ ಇದನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತೀನಿ. இன்னைக்கு 5ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக்கணுங்க. ಇವತ್ತಿಗೆ ಇಲ್ಲಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. ಇವತ್ತು அதுக்கு முன்னாடி இந்த சீட்டை இடங்க. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಚೀಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. இந்த ஷீட்ல பாருங்க, முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 8 அதிகாரத்தை நான் பிரிச்சிருக்கிறேன். ಇಲ್ಲಿ ಅಂಕಲ್ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ, 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ 8 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ವಿಂಗಡಣೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்புறம் பேசுபவர்களின் சுருக்கம் அப்படின்னு ஒரு டேபிள் போட்டிருக்கிறேன். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಭಾಷಣಕಾರರ ಸಾರಾಂಶ ಎಂಬುದಾಗಿ, ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುವವರಂತ ಸಾರಾಂಶ ಎಂಬುದಾಗಿ. இந்த உன்னத பாட்டுல 4 கேரக்டர் இருக்குது. ஒரு டிராமா கொடுத்தாச்சுன்னா டிராமா 4 கேரக்டர் இருக்கும்போது 4 கேரக்டர். அது எந்தெந்த கேரக்டர்லாம் படிக்க சொல்லுங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಇವಾಗ ಒಂದು ಡ್ರಾಮಾ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ 4 ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ಬರ್ತಾರೆ. ಅದು ಯಾರೆಲ್ಲ ಓದ್ರಿ ನೋಡೋಣ. ಸಲಮೋನ, ಸುಲೈಮನ ಸ್ತ್ರೀ, ಯೆರೂಸಲೇಮಿನ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹಾಗೂ ಇತರರು. அதர்ஸ். சரி, இந்த சாலமோனை நல்லா கவனிக்கணும், இதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு இந்த லவ் ஸ்டோரியை நம்ம படிக்கணும்? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ಲವ್ ಸ್ಟೋರಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದಬೇಕು? இந்த சாலமோன் பற்றி படிக்கும் போதெல்லாம் நமக்கு யார் ஞாபகம் வரணும்னா இயேசு கிறிஸ்து மணவாளன். ಅಲ್ಲಿ ಸಲಮೋನನು ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನಾವು ಓದಲ್ಪಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಯಾರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೆನಪು ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಂತಂದ್ರೆ ಟೇಬಲ್ பாருங்க. ಇದರಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡುವಂತ ಒಂದು ವಿಷಯ. சாலமோன் பற்றி துளசி கிடைக்கலையா இன்னும் கண்டா இல்லவா?
அது கொஞ்சம் மரியா சொல்லுங்க எந்த இடத்துல. ಅಲ್ಲಿ ಹಿಂದೆ ಇದೆ ಆ ಟೇಬಲ್ ಹಿಂದೆ ಇದೆ. சாலமன் பற்றி பேசும்போதெல்லாம் யார் யார் கேரக்டர் துளசி? ரைட். சாலமன் பற்றி பார்க்கும்போது யார் கேரக்டர்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ಸಲಮೋನನ ಕುರಿತಾಗಿ ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. அடுத்தது ಸುಲಮಿತಿ. ಸುಲಮಿತಿ ಒಂದು ಯಾರು? ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಸುಲಮಿತಿನ ಸ್ತ್ರೀ ಎಂಬುದಾಗಿ, ಅದು ಯಾರು? ಸಭೆ. ವೆರಿ ಗುಡ್, ಸಭೆ. அடுத்தது ಯೆರೂಸಲೇಮ್ ಕುಮಾರತಿ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಯಾರು? உலக மக்கள், ಲೌಕಿಕವಾದಂತ ಮಕ್ಕಳು, அவ்வளோ மற்றவர்கள். ரைட். அப்போ 4 கேரக்டர் இந்த டிராமாவில் உணர்ந்த பாட்டு 4 கேரக்டர் இருக்குது. ಅಲ್ಲಿ ಪರಮಗೀತೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 4 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗಳಿದೆ. ಉಮೇಶ್ 4 ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ என்னென்ன ಕ್ಯಾರೆಕ್ಟರ್? சாலமோன், சுலமித்தி, ಯೆರೂಸಲೇಮ್ மக்கள், ಅದರ್ಸ್. 4 ಕ್ಯಾರೆಕ್ಟರ್. ಇದರಲ್ಲಿ 4 ವ್ಯಕ್ತಿಗಳ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನ ಇಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತೇವೆ. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எந்தெந்த கேரக்டர் எங்கெங்க வருதுன்னு பிரிச்சிருக்கேன் பாருங்க. ಅಲ್ಲಿ ಅಂಕಲ್ ಅವರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಯಾವ ಯಾವ ವಚನದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದರ ಒಂದು ಕಾಲಮನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂಕಲ್ ಅವರು. முதல் அதிகாரத்தில் எந்த கேரக்டர் வருது? ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯಾರ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಒಂದು ನಿರೂಪಣೆ ಬರ್ತದೆ. ಅಲ್ಲಿ 1.1 முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் நேரேட்டர், ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಇಂಟ್ರೊಡಕ್ಷನ್ பண்றவர். ಅಲ್ಲಿ ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ನಿರೂಪಣೆ ಮಾಡುವಂತ ನಿರೂಪಕನ ಕುರಿತಾಗಿ ಬರ್ತದೆ. ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದ 2ರಿಂದ 7 ವಚನವರೆಗೆ ಯಾರು பேசுறது? ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದ 2ರಿಂದ 7ನೇ ವಚನದವರೆಗೆ ಯಾರು ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು? ವೆರಿ ಗುಡ್. ಸುಲಮಿತಿನ ಯಾರು? ಸುಲಮಿತಿನ ಸ್ತ್ರೀ ಅಂದ್ರೆ ಯಾರು? ಮನವಾಟಿನ ಯಾರು? ಸಭೆ. வெரி குட். அடுத்தது அதுக்கு பதில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் யார் சொல்றது? ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ ಯಾರು ಮಾತನಾಡುವಂಥದ್ದು? ಸಲಮೋನ இல்லைன்னா ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அடுத்தது அப்படியே வரும்போது இன்னைக்கு 5ஆம் அதிகாரம் போவோம். ಇವತ್ತಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. 5ஆம் அதிகாரத்தில் நான் மணவாளன், என் மனைவி மணவாட்டி. ಅಲ್ಲಿ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ವರ, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ವಧು. நான் 5ஆம் அதிகாரத்தில் நான் ஏன் இதை படிக்கிறேன்னு இதுக்கு அர்த்தம் இருக்குது. ಅಲ್ಲಿ ನಾವು ಓದುವಂತ ಒಂದು ಭಾಗಕ್ಕೆ ಎಷ್ಟು ಅರ್ಥವಿದೆ. 5ஆம் அதிகாரத்தில் முதல்ல யார் படிக்கிறதுன்னா, அந்த முதல்ல 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் யார் படிக்கணும்? ಮೊದಲ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನ ಯಾರು ಓದುವಂಥದ್ದು? யாரு? சாலமோன். நான் படிக்கிறேன் பாருங்க. சலமோன் ஓதுವಂಥದ್ದು நான் படிக்கிறேன். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளைப்போளத்தையும் என் சுந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாவோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாக குடியுங்கள். இது நான் படிக்கிறேன். ಇಲ್ಲಿ ವರನು ಓದುವಂತ ಒಂದು ವಚನ, ಪ್ರಿಯಳೇ ವಧುವೆ, ಇಗೋ ನನ್ನ ತೋಟದೊಳಗೆ ಬಂದೆನು, ನನ್ನ ರಕ್ತಬೋಳ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೆನು, ನನ್ನ ಜೇನು ಕೊಡವನ್ನು ಜೇನುತುಪ್ಪವನ್ನ ತಿಂದೆನು, ನನ್ನ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನ ಕ್ಷೀರವನ್ನ ಕುಡಿದೆನು. ಮಿತ್ರರೇ ಊಟ ಮಾಡಿರಿ, ಪ್ರಿಯರೇ ಕುಡಿರಿ, ಬೇಕಾದಷ್ಟು ಪಾನ ಮಾಡಿರಿ. ಇದು ಸಾಲಮೋನ್ படிக்கிறாரு. ಇದು ಸಾಲಮೋನನು ಓದುವಂಥದ್ದು. அதுக்கு அதே 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ಸೂಲಮಿತಿಯ பேசுறாங்க. ಅಲ್ಲಿ 2ನೇ ವಚನದಿಂದ 8ನೇ ವಚನದವರೆಗೆ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಧುವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸುಲಮಿನ ಸ್ತ್ರೀ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾಳೆ. இப்ப சூலமித்திய பேசுவாங்க பாருங்க. ಆಕೆ ಓದ್ತಾ ನೋಡ್ರಿ. 2ஆம் வசனம் 1 2 இல்ல 2ஆம் வசனத்துல 8ஆம் வசனம் வரைக்கும் மனவாட்டி தான். ஆனா இங்க ಫಸ್ಟ್ ಮೊದಲಾದ ಫಸ್ಟ್ ಲೈನ್ ಆಂಟಿ 2:8 தான் படி. இல்ல 2ஆம் வசனம் என்றார்னு போட்டுருக்கு. சரி. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ இது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை
பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். ನಾನು ನಿದ್ರೆಗೊಂಡಿದ್ದರೂ ನನ್ನ ಹೃದಯ ಎಚ್ಚರಗೊಂಡಿತ್ತು. ಇಗೋ ಎನ್ನಿನಿಯನ್ನು ಕದ ತಟ್ಟಿ ಪ್ರಿಯಳಿ ಕಾಂತಳಿ ಪಾರಿವಾಳವೇ. உங்க ஒய்ஃப் படிக்கணும். அப்புறம் 8வது வசனம் வரைக்கும் படிக்க நேரம் இல்லை. இப்போ சரி சரி 2 வரைக்கும் ஒன்று மட்டும் படிச்சுட்டு 2 மாத்திரம் ஓதுறே. 2ನೇ ವಚನ. ಜಾನ್ ವಿಕ್ಟರ್ இன்னைக்கு தான் இருக்கு உங்களுக்கு வேடிக்கை முடிஞ்ச பிறகு. ನಾನು ನಿದ್ರೆಗೊಂಡಿದ್ದರೂ ನನ್ನ ಹೃದಯವು ಎಚ್ಚರಗೊಂಡಿತು. ಇಗೋ ಎನ್ನಿಯನು ಕದ ತಟ್ಟಿ ಪ್ರಿಯಳೆ ಕಾಂತಳೆ ಪಾರಿವಾಳವೇ ನಿರ್ಮಲೆಯೇ ಬಾಗಿಲು ತೆಗೆ. ನನ್ನ ತಲೆಯ ಮೇಲೆಲ್ಲ ಇಬ್ಬನಿಯು ಬಿದ್ದಿದೆ, ನನ್ನ ಕೂದಲು ರಾತ್ರಿ ಬೀಳುವ ಹನಿಗಳಿಂದ ತುಂಬಿದೆ ಅಂದನು. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொன்னா, முதல்ல சாலமன் சொல்றாரு, கூப்பிடுறாரு, கதவை தட்டுறாரு. ಅಲ್ಲಿ ಕದವನ್ನ ತಟ್ತಾ ಇದ್ದಾನೆ. சகோதரியே, ಸಹೋದರಿಯೇ, இங்க நீ தேனே பாலைன்னு புகழ்றாரு. ಅಲ್ಲಿ ಪ್ರಿಯಳೆ ಕಾಂತಳಿ ಪಾರಿವಾಳ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೊಗಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ಆಕೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ನಾನು ಡ್ರೆಸ್ எல்லாம் கழட்டி தூங்கிட்டு இருக்கிறேன்ப்பா, ನನ್ನ ಬಟ್ಟೆಯನ್ನೆಲ್ಲ ನಿರ್ವಸ್ತ್ರ ಮಾಡಿ ನಾನು மலகிக்கொண்டிದ್ದೇನೆ. அப்படி நீர் புறாவே நீ சொன்னா கூட, நீ கதவை தரேன்னு சொன்னா கூட, நீர் மலையில நனைஞ்சிருக்கிறீரு தெரியும் எனக்கு. ಆದ್ರೂ ಕೂಡ ನೀನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಳೆಯಲ್ಲಿ ನೆನೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀ, ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ ಅದು. சாரி இல்ல, 2வது வசனமும் சாலமன் சொல்றாரு. ஆமா அங்கிள், அதான் ஆண்டி சொன்னாங்க. பெரிய மன்னிப்பு கேட்கிறேன், பிக் பிளண்டர், இதுல தப்பா டைப் பண்ணிட்டோம். முதல் வசனமும் 2வது வசனமும் சாலமன் படிக்க வேண்டியது. 3வது வசனத்துல இருந்து தான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுங்க தயவுசெய்து. ನಿಮ್ಮ ಒಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಂತ ಒಂದು ಚೀಟಿಯಲ್ಲಿ ನೀವು ಕರೆಕ್ಟ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. 1 and 2 ಸಾಲಮೋನ್, 1 ಮತ್ತು 2ನೇ ವಚನ ಸಲಮೋನ್ ಅಥವಾ ವರನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಾಕ್ಯ. அப்போ 3வது வசனம் தான் நீ படிக்கணும், படிக்க கரெக்டா இருக்கும். 3 மட்டும் படிங்க. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். நீ அம்மாச்சி படிமா, நீ படிமா. அப்போ முதல் 2 வசனம் சாலமன் படிக்கிறாரு, அதுக்கு அந்த அம்மா என்ன பண்றாங்க, ரிப்ளை கொடுக்குறாங்க. ನನ್ನ ಒಳಂಗಿಯನ್ನು ತೆಗೆದೆನಲ್ಲ, ಅದನ್ನು ಹೇಗೆ ಹಾಕಿಕೊಂಡೆನು, ಪಾದಗಳನ್ನು ತೊಳೆದುಕೊಂಡೆನಲ್ಲ, ಅವುಗಳನ್ನ ಹೇಗೆ ಕೊಳೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿ ಎಂದು ನಾನು ಅಂದುಕೊಂಡ. அவர் பத்தி கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டேன், நான் இப்ப கதவை திறக்க முடியாதுட்டாங்க. ಅಲ್ಲಿ ಆತನು ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆದ್ರೆ ಈಕೆ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, ನಾನು ನಿರ್ವಸ್ತ್ರವಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಅವರು ಕದವು ಇದು ಓಟೆಗಳೋಡಿ ಕೈ ಬಿಡ್ರಾರು. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ರಂಧ್ರದಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಕೈಯನ್ನು ನೀಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த அம்மா யோசிக்கிறாங்க. ಆಗ ಆಕೆ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ, திருப்பி போய் கதவை திறக்காங்க, ಪುನಃ ಹೋಗಿ ಬಾಗಿಲನ್ನ ತೆರಿತಾ ಇದ್ದಾರೆ. அங்க பார்த்தாಗ இல்ல, ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿಲ್ಲ, அவர் காணாம போயிட்டார். ಅವ್ರು ಕಾಣದೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. தேடி போறாங்க, ಹುಡುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அங்க வாட்ச்மேன் இருக்காங்க, வாட்ச்மேன் சேர்ந்து அந்த அம்மா அடிச்சு போட்டுறாங்க. ಅಲ್ಲಿ ವಾಚ್ಮನ್ ಇದ್ದಾನೆ, ಅವನು ಸೇರ್ಕೊಂಡು ಈಕೆಯನ್ನು ಹೊಡೆದಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த ஸ்டோரி இதுல 5ஆம் அதிகாரத்தை அப்படியே வரும். 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಥೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತದೆ. ஏன் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, ಇದರ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ಅರ್ಥ ಏನು, ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது நம் உடனடியாக என்ன பண்ணணும், கதவை ஓபன் பண்ணணும். ದೇವರು ನಮಗೆ ಬಾಗಿಲನ್ನ ತಟ್ಟುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ತತ್ಕ್ಷಣವಾಗಿ ನಾವು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು, லேட் படுத்தக்கூடாது. ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಡ ಮಾಡಬಾರ್ದು. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் கூப்பிடும்போது நம்ம கீழ்ப்படியாம, அவர் போன பிறகு கீழ்ப்படிஞ்சு கடைசியில் அந்த வெளியே போய் இந்த அம்மா நிறைய பாடுகளை பட்ட மாதிரி பாடுகள் பட்டோம். ನಾವು ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ, ದೇವರು ಕರೆಯುವಾಗ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರೆಯುವುದಿಲ್ಲ, ಅವರು ಹೋದ ನಂತರದಲ್ಲಿ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರಿತೇವೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಆಕೆ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಎದುರಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವುಗಳು ಸಹ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಎದುರಿಸುತ್ತೇವೆ. இப்போ தயவுசெய்து இது ஒரு சில வசனங்கள் இந்த மாதிரி நான் பர்ஃபெக்டாக பண்ணல, இது கஷ்டப்பட்டு நைட் அண்ட் டே பண்ணது, நேற்று ஃபுல் டே உட்காந்து பண்ணது, அதனால் தப்புகள் இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன தப்புகளை மாற்றிக்கிடுங்க. இப்போ யார் யார் வீட்டிலலாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, கை வைத்துங்க. ಇವಾಗ ಯಾರ್ಯಾರ ಮನೆಗಳಲ್ಲೆಲ್ಲ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ, ಕೈ ಎತ್ತಿರಿ. எல்லார் வீட்லையும் இருக்குது, கை வைத்துட்டாங்க எல்லாரும். நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் இதை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிடுங்க. ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ, ಇದನ್ನ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಪ್ರವಾದನೆ ರೀತಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ.
முதல்ல இந்த ஷீட்டை வச்சு உங்கள் பைபிளில் நான் என் பைபிளில் எஸ்ஓன்னா சாலமோன், எஸ்யூனா சூலமித்தி, ஜெருசலேம்னா ஜே, அதர்ஸ்னா ஓ, அப்படி இப்போ 4 கேரக்டரை 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் நான் குறிச்சிருப்பேன் என் பೈಬಲ್. ಅಂಕಲ್ ಅವರ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಕೊನೆ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಲಮೋನನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಎಸ್ಒ ಎಂಬುದಾಗಿ, ಸುಲೆಮನ ಸ್ತ್ರೀ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಎಸ್ಸು ಎಂಬುದಾಗಿ, ಎರೆಸಲೇಮ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಜೆ ಎಂಬುದಾಗಿ ಹಾಕಿಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಇತರರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಓ ಎಂಬುದಾಗಿ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்புறம் அது அழகா 4 இங்கில் போட்டுக்கிறதுனால பார்க்கறதுக்கு ஒரு அழகா தெரியும். ಅದನ್ನ 4 ಬಣ್ಣದ ಒಂದು ಪೆನ್ನಲ್ಲಿ ಗುತ್ತು ಮಾಡಿರ್ತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅದು ಸುಂದರವಾಗಿ ತೋರ್ಪಡಿಸ್ತದೆ. அப்புறம் போய் உங்கள் ஒய்ஃப் கிட்டையும் சொல்லி உங்கள் ஒய்ஃபையும் அதே மாதிரி எழுத சொல்லுங்க வாங்க பைபிளில். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯವರ ಬಳಿಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯುವಂತ ನೀವು ಹೇಳ್ರಿ. அப்புறம் நீங்களும் உங்கள் ஒய்ஃபை உட்காந்து நீங்கள் என்ன கேரக்டர்லாம் நீங்கள் படிக்கணும், ಯಾವ ಯಾವ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಎಲ್ಲ ನೀವು ಓದ್ಬೇಕು ಗಂಡ್ಮಕ್ಳು. சத்தமாக சொல்லுங்க. ಸಲಮೋನನ ಕುರಿತು நீங்கள் எந்த கேரக்டர் படிக்கணும்? ನೀವು ಯಾರ ಕುರಿತಾಗಿ ಓದ್ಬೇಕು? மணவாட்டி, ಮೊದಲ ಗಿತ್ತಿ ಸುಲೆಮನ ಸ್ತ್ರೀಯ ಕುರಿತು அந்த 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 டைலாக் நீங்கள் படிங்க. ಆ ಒಂದು ಸಂಭಾಷಣೆಯನ್ನ ನೀವು ಓದ್ರಿ. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் அப்படி படிப்பாங்க. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪಶುದೂತರೆಲ್ಲ ಆ ರೀತಿಯಾಗಿ ಓದ್ತಾರೆ. எஸ்பெஷலி ஸ்பர்ஜன், பெரிய தேவனுடைய மனிதன், பிரின்ஸ் ஆஃப் த ப்ரீச்சர்ஸ். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಚಾರ್ಲ್ಸ್ ಸ್ಪರ್ಜನ್ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಓದ್ತಾ ಇದ್ರು. அங்கே வீட்டில் பிரச்சனை வரும்போது ಉನ್ನತ ಪಾಠ படிக்க ಆರಂಭಿப்பாங்களா 2 பேரும். ಅವ್ರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಿದ್ರು ಅಂತಂದ್ರೆ ಪರಮಗೀತೆ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಿದ್ರಂತೆ. ಮಣಮಗನ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್, ಮಣಮಗಳ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲ ಗಿತ್ತಿಯ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಮತ್ತು ಮದಮಗಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಧುವಿನ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಅನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ರು. அதிகாரம் முடிஞ்ச பிறகு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 5 அதிகாரத்தில் இப்படி அந்த அம்மா உடனே கதவை திறக்காதனால அந்த அம்மா நிறைய பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாயிற்று. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಕೆ ವೇಗವಾಗಿ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಆಕೆ ಎದುರಿಸಲ್ಪಡಬೇಕಾಯ್ತು. படிச்சு பார்க்குறீங்களா? ಓದ್ಬಿಟ್ಟು ನೋಡ್ತೀರಾ? எத்தனை பேர் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க சொல்லுங்க. ಎಷ್ಟು ಜನ ಟ್ರೈ ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ? வெரி குட். எங்கள் வீட்டுக்கார மக்கள் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச மட்டும். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள். ಇವತ್ತಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯಾವತ್ತೋ ಒಂದು ದಿವಸ ட்ரை பண்ண அவசியம் இல்லை. இந்த ஷீட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, தொலைக்காம வச்சுக்கிடுங்க பத்திரமா. ಈ ಶೀಟ್ ಅನ್ನು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಕೂಡ ನೀವು ಕಳೆದುಕೊಳ್ಳದೆ ನೀವು ಭದ್ರವಾಗಿ ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ. ಇದನ್ನ இந்த ஷீட்டை தொலைச்சாலும் கூட நீங்கள் இன்னைக்கு நைட்டே உட்காந்து உங்கள் பைபிளில் அழகாக மார்க் பண்ணிடுங்க. 4 கேரக்டர் மார்க் பண்ணணும். என்னென்ன கேரக்டர் ತುಳಸಿ? 4 ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗಳನ್ನ ನೀವು ಮಾರ್ಕ್ ಮಾಡಬೇಕು. ಯಾವುದೆಲ್ಲ? ಸಲಮೋನ, ಸುಲಮಿತಿ, அதர்ஸ், எருசலேம் ಮತ್ತು அதர்ஸ். அப்புறம் அதை ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டு. ஆனால் ஆவிக்குரிய இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நீ கிடையாது. பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வேற மாதிரி பேசுவார். ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಅಂಕಲ್ ಹೇಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. உங்க ஒய்ஃப் வேற சொல்லுவாங்க, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಬೇರೆ ಹೇಳ್ತಾರೆ. நீ வந்து கதவை தண்ணீர் நான் திறக்கல அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் மாற்றி கூட சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடணும். ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಬಾಗಿಲು ತಟ್ಟದ ಇದ್ದ ನೀವು ತೆರಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಿಂತಿರುಗಿಸಿ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. இப்போ 8 அதிகாரமே தெரியுமா எல்லாருக்கும்? ಈಗ 8 ಅಧ್ಯಾಯಗಳು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ ಅಲ್ವಾ? ஈஸி தானே, புரிஞ்சுக்கலாம்ல எல்லாரும்? ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದಲ್ವಾ ಎಲ್ಲರೂ? ಇದು ಇನ್ನು ಡೀಪಾಗಿ போக வேண்டிய அவசியம் இல்லையே. ಇನ್ನು ಆಳವಾಗಿ ಹೋಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ. இப்போ துளசிக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். ತುಳಸಿ ಸಹೋದರಿಗೆ ಇವಾಗ ಒಂದು ಕೆಲಸ. ஆனால் நேரம் இல்லை, இப்போ ಸಮಯ ಇಲ್ಲ. நான் வந்து எனக்கு போன 2 வாரம் கொஞ்சம் சோதனைகள் வாரம். ಕಳೆದ 2 ವಾರ ಅಂಕಲ್ ಅವರಿಗೆ ತುಂಬಾ ಶೋಧನೆಯ ಒಂದು ವಾರ. ஆனால் பிசாசு மேலே வெற்றியின் வாரம் எனக்கு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸೈತಾನನ ಮೇಲೆ ಜಯವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ವಾರ. திடீர்னு ஒரு நாள் 4ஆம் தேதி, ஜனவரி 4ஆம் தேதி நைட்டு எனக்கு அது காஃப் வந்துகிட்டே இருந்துச்சு. 3 நாள் நான் ஸ்டாப் காக்கு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே இருமல். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಮ್ಮಿತ್ತು. ಆದ್ರೂ ಕೂಡ ಜನವರಿ 4ನೇ ತಾರೀಕಿನಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಂಜಾನೆಯಿಂದ ರಾತ್ರಿಯವರೆಗೂ ಒಂದೇ ಕೆಮ್ಮನೆ ಇತ್ತು. ஒரு 9 மணிக்கு என்னால் சுவாசிக்க முடியல. பிரீத் அப்படியே சுவாசம் நின்று போகிற நிலைமை. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸರಿಸುಮಾರು 9 ಗಂಟೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉಸಿರಾಡುವುದಕ್ಕೆ ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. அப்போ என் மனைவி பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு லாஸ்ட் பிரீத் மாதிரி ஆகிட்டு கண்ணெல்லாம் சொருவிட்டு ஒரு மாதிரி பேச ಸ್ಟಾಪ್ ಆಯಿತು. ಅಲ್ಲಿ ಆಂಟಿಯವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಾತುಗಳು ಬರ್ದೇನೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಣ್ಣನ್ನ ಮೇಲೆ ಬಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗೋಯ್ತು. உடனே அவங்க பின்னாடி தட்டி முன்னாடி தட்டி அப்பா அப்பான்னு கத்துற சத்தம் தான் கேட்குது ஒழிய
என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும், ಅನ್ಕಾನ್ಸಿಯಸ್ ಆಯ್ತೆ. ಅಲ್ಲಿ ಅಣ್ಣಂದ್ರೆ ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾ ಇದಾರೆ. ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಶಬ್ದ ಮಾತ್ರ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ, ಆದ್ರೆ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ. அப்படின்னு கொஞ்சம் தண்ணி கிணி குடிச்சு நல்லா ஆயிட்டு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನೋ ಬಂದ್ರು, ಸ್ವಲ್ಪ ನೀರು ಕೊಟ್ಟರು, ಸ್ವಲ್ಪ ಏನೋ ಸಮಾಧಾನ ಆಯ್ತು. அப்புறம் திருப்பி இருமிட்டே இருந்தேன். திருப்பி 1 hour கழிச்சு அதே மாதிரி ஆன உடனே என் பிள்ளைங்களாம் சேர்த்து கூட்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் ಅಬ್ಸರ್ವೇಷನ್ಗೆ கூட்டு போனாங்க. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅಣ್ಣಂದ್ರೆಲ್ಲ ಸೇರ್ಬಿಟ್ಟು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಂಕಲ್ ಅವ್ರನ್ನ ಅಬ್ಸರ್ವೇಷನ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ರು. அங்கே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ಅಲ್ಲೆಲ್ಲವೂ ಸರಿಯಾಗೇ ಇತ್ತು. திருப்பಿ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ஒரு தடவை அந்த மாதிரி வந்துச்சு. ಆಸ್ಪತ್ರೆ ಸಹ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆಯ್ತು. சரி சரி இந்த ஆஸ்பத்திரி வேண்டாம், வேற ஆஸ்பத்திரி போகணும், வேற ஆஸ்பத்திரி போனோம். ಸರಿ, ಈ ಆಸ್ಪತ್ರೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಬೇರೆ ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಅಡ್ಮಿಟ್ பண்ணிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಮಾಡಲ್ಪಟ್ರು. அங்கே 3 நைட் தங்கியிருந்தேன். ಅಲ್ಲಿ 3 ರಾತ್ರಿ ಉಳಿದುಕೊಂಡಿದ್ದೆ. அப்போ 3 நைட்டும் ஆண்டவர் எங்களுக்கு நிறைய பேசினார். ಆ 3 ರಾತ್ರಿ ದೇವರು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ನನ್ನೊಡನೆ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ರು. தூக்கம் வராது, ನಿದ್ರೆ ಬರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ, எழுதிட்டே இருப்பேன். ಬರಿತಾನೆ ಇದ್ದೆ. தீர்க்கதரிசி புத்தகத்தை அழகா அப்படியே படிச்சேன். ಆ ಒಂದು ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ನಾನು ಓದಲ್ಪಟ್ಟೆ. அப்போ படிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, ಆ ರೀತಿಯಾಗಿ ಓದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಒಂದು ಆಸೆ ಏನಂದ್ರೆ, இப்போ நம்ம ஏறக்குறைய நானும் ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 250 பேர் ரெகுலராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு 200 பேராவது முடிப்பாங்க. இந்த 200 பேருக்கும் இந்த பைபிளுடைய ஒவ்வொரு புக்கையும் தரவா சொல்லணும் அப்படின்னு ಆಸೆಯೋடு ಜೋಮ್ பண்ணிட்டு இருந்தேன். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಇದು ಒಂದು ಬೈಬಲ್ ಜರ್ನಿಯ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದ ಪ್ರಾರಂಭದ ಹಂತದಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 400 ಜನ ಇದಕ್ಕೆ ನೋಂದಣಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ರು. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 296ರಿಂದ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳು ನೋಡ್ತಾ ಇದ್ರು. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದು 200 ಜನರಾದ್ರೂ ಕೂಡ ಇದನ್ನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ಅನುಭವಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಸರಿಯಾದಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದ ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯವಾಗಿ ನಾನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅವರಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿದೆ. ஏன்னா நான் நிறைய நேரம் இங்கே டீச் பண்ணும்போது, இன்னைக்கு பாருங்க, இது 3வது சர்வீஸ். எனக்கு காலையில் 2 சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆனால் என் வியாதியை பற்றி யாருமே நினைக்காதுங்க. எனக்கு எவ்வளோ நல்ல பலன் நான் கொடுத்துருக்காரு பாருங்க. காலையில் எலக்ட்ரானிக் சிட்டியில் போய் 2 சர்வீஸ், 8:30 மணிக்கு ஒரு சர்வீஸ் முடித்தேன், 10:30 மணிக்கு ஒரு சர்வீஸ் முடித்தேன், வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், இப்போ இங்கே 4 மணிக்கு வந்து நிற்கிறேன். அதனால் கர்த்தர் கொடுத்த பலனோடு நான் நிற்கிறேன். என் வியாதியை பற்றி தயவுசெய்து யாருமே ஒரி பண்ணாதுங்க. ஒன்று இருமல் வந்துச்சுன்னா உடனே ஒரு சுடுதண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டேன்னா எல்லாமே சரியாயிடும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಅಂಕಲ್ ಅವರ ಒಂದು ಅನಾರೋಗ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯಾರು ಕೂಡ ಕಳವಳ ಪಡುವಂತ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಒಂದು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಇವತ್ತು 3 ಸರ್ವಿಸ್ಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಸಿಟಿಯಲ್ಲಿ 8 ಗಂಟೆಗೆ ಒಂದು ಮತ್ತು 10 ಗಂಟೆಗೆ ಒಂದು. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಮನೆಗೆ ಬಂದು ಊಟ ಮಾಡಿ ಈಗ ನೇರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. நேற்று ஃபுல் டே வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணேன். 8 மணி நேரம் ஆச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது. ನಿನ್ನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ ಇದನ್ನ 8 ಗಂಟೆಗಳವರೆಗೆ ಕೂತ್ಕೊಂಡು ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. பைபிள் எல்லாம் குறிச்சிருக்கேன். ಬೈಬಲ್ನೆಲ್ಲ ಇದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗೊತ್ತು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அதனால கர்த்தர் எனக்கு வானத்திலிருந்து பலன் கொடுக்குறாரு. ಆ ದೇವರು ಅಂಕಲ್ ಅವ್ರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಲೋಕದಿಂದ ಅವರಿಗೆ ಅತ್ಯಧಿಕವಾದಂಥ ಬಲವನ್ನು ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ நாராயணா இருதயாவில் நான் ஆஸ்பத்திரியில் தங்கி இருக்கிறேன். தங்கி இருக்கும்போது என் ஒய்ஃப் தான் தங்கியிருந்தாங்க. அப்போ வந்து 2 நாள் என் ஒய்ஃப் தங்கியிருந்தாங்க. 3வது நாள் யார் தங்க வைக்கிறது அப்படின்னு ஜோம் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கிறேன். ಅಲ್ಲಿ 2 ದಿವಸ ಆಂಟಿಯವರು ಅಂಕಲ್ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಉಳಿದುಕೊಂಡಿದ್ರು. 3ನೇ ದಿವಸ ಯಾರನ್ನ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. அப்போ முதல் ஃபோன் துளசிகிட்ட இருந்து வருது. ಮೊದಲ ಫೋನ್ ತುಳಸಿ ಸಹೋದರಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ. அங்கிள் உங்க கூட வந்து தங்கணும் அங்கிள் அப்படிங்கிறாரு. ಅಂಕಲ್ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದು ಉಳಿದುಕೊಳ್ತೀನಿ ಅಂಕಲ್ ಎಂಬುದಾಗಿ அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பாஸ்டர் காட்சன் உள்ள நுழையிறாரு. ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ತಕ್ಷಣವಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಗಾಡ್ಸನ್ ಅವರು ಒಳಗಡೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அண்ணே நான் உங்க கூட தங்குவேனே அவர் சொல்றாரு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಣ್ಣ ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿ ಉಳಿದುಕೊಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. 3வது மருமகன் சொல்ற, உங்க 3 பழைய பையங்க இருக்கும்போது எதுக்கு நீங்க துளசியை கூப்பிடுறீங்கன்னு அவ கேட்கிற போன்ல. 3ನೇ ಸೊಸೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, 3 ಜನ ಮಕ್ಳು ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾಕೆ ತುಳಸಿ ಅವ್ರನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. துளசி இருக்கட்டு, ஒரு நாள் என் கூட முடிச்சே இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் துளசிக்கு தான் சான்ஸ் கொடுத்து, துளசி வந்து ஒரு நைட் ஃபுல்லா என் கூட முடிச்சு உட்காந்துட்டு இருந்தாரு. ತುಳಸಿ ಸಹೋದರರೇ ಅಂಕಲ್ ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಂದು ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದಿರಲಿ ಎಂಬುದಾಗಿ ತುಳಸಿ ಸಹೋದರರೇ ಅಂಕಲ್ ಅವ್ರ ಜೊತೆಲಿ ಇದ್ರು. அப்போ துளசிக்கு ஒரு வேலை கொடுத்தேன். ಆಗ ತುಳಸಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಕೆಲಸ ಕೊಟ್ಟೆ. உனக்கு ஒரு பைபிள் குயிஸ், ನಿಮಗೆ ಒಂದು ಬೈಬಲ್ ಕ್ವಿಸ್. பைபிள் உள்ள எல்லா புக்கையும் வரிசையா சொல்லணும். ಬೈಬಲ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಅದೇ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ಹೇಳಬೇಕು. நாகும் எங்க இருக்குன்னா கரெக்டா சொல்லணும். ನಾಹಂ ಪುಸ್ತಕ ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳಬೇಕು. ಒಬದಿಯಾ எங்க இருக்குன்னா ಒಬದಿಯಾ அப்படி கரெக்டா பைபிள் பார்க்காம சொல்லணும். ಆ ಒಬದಿಯ ಪುಸ್ತಕ ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಸರಿಯಾಗಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳಬೇಕು. படிச்சார். ராத்திரியில உட்கார்ந்து சொல்லிட்டே இருந்தார். காலையில ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕೂತು ಸಹೋದರರು ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. நான் எல்லாரும் துளசி ஒரு கை தட்டிடுங்க, கை தட்டிடுங்க.
இன்னைக்கு இங்கே சொல்லணும்னு ஆசை, அவருக்கு நேரம் இல்லை. ಹೇಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಆದರೆ ಸಮಯ ಇಲ್ಲ. இப்போ ஒரு பாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன், ಆ ಭಾರದಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, 200 பேரும் கிராஜுவேஷன் முன்னாடி இதை எத்தனை புக் இருக்கு மொத்தம்? 66 புக் இருக்குது. ಅಲ್ಲಿ 200 ಜನರು ಈ ಗ್ರಾಜುಯೇಷನ್ ಆಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ 66 ಸತ್ಯವೇದದ ಪುಸ್ತಕಗಳಿದೆ. அதை நீங்கள் இன்னையிலிருந்து மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லை, டக் 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 டக்னு எடுக்க தெரியணும். ಅಲ್ಲಿ ಕೇವಲ ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡುವಂಥದ್ದಲ್ಲ, ಅದನ್ನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ವೇಗವಾಗಿ ತೆಗೆಯುವಂಥದ್ದನ್ನ ತೆರೆಯುವಂಥದ್ದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. ஸ்பீடாக இருக்கணும், ಸ್ಪೀಡ್ ಆಗಿರ್ಬೇಕು. ஏன்னா நான் டீச் பண்ணும்போது சில நேரத்தை சொல்லுவேன், நாகும் 2ஆம் அதிகாரம் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே உட்காந்து புதிய ஏற்பாட்டில் சில திருப்பிட்டு இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ನಾಹೋಮನ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಕೆಲವರು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಒಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನ ತಿರುಗಿಸಿ ನೋಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். ಆಗ ಅಂಕಲ್ ಅವರಿಗೆ ಕಷ್ಟವಾಗ್ತದೆ. அவர் சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு நான் வேகமாக நானே எடுத்து படிச்சிருவேன். ಯಾಕೆ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನೇ ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಓದ್ತೀನಿ. ஜெபிக்கலாம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஒரு மனதோடு சமூகத்தில் வந்திருக்கோம்ப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. உன்னத பாட்டில் உள்ள அன்பை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். கணவன் மனைவியை எப்படி நேசிக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்து ஸ்தோத்திரம். ஏசாயுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்களை புரிஞ்சிருக்கிறோம். இந்த தீர்க்கதரிசி புத்தகங்களை வருங்காலத்தில் நல்லா படிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு முடிந்த மட்டும் மற்றவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குறேன், தகப்பனே. ஆமென்.